ஓகே, சோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? இட்ஸ் Terraform. சோ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து DevOpsல ஒரு பேட்ச் வந்து எல்லாமே முடிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு டூல் மட்டும் தான் இருக்கு. ஒரு பேட்ச் வந்து ஜென்கின், இன்னொரு 3 கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. ஒரு 6 கிளாஸஸ் பெண்டிங்ல இருக்கு ஜூலை பேட்ச்க்கு. ஓகேவா? சோ அதுல காமனா Terraform 2 பேருக்குமே கம்ப்ளீட் ஆகல. சோ Terraform அப்படின்ற ஒரு DevOps டூல் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்வேஸா உங்களுக்கு தெரியும் DevOps அப்படின்றதே கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு ஆட்டோமேட்டட் மெத்தடாலஜி. நம்ம என்னென்னலாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ, நீங்க DevOpsன்ற வரைக்கும் ஒரு CI/CD பைப்லைன் ஆட்டோமேட் பண்ணலாம். அதாவது அந்த ஃப்ளோ ஒண்ணு உங்களுக்கு நான் DevOps இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போதே CI/CD பைப்லைன் நம்ம ஆட்டோமேட் பண்ணலான்றதை நான் சொல்லியிருப்பேன். இன்னொன்னு இந்த Ansible மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் Terraform. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, DevOpsல நீங்க பாக்குற டூல்ஸ் எல்லாமே நாட் ஒன்லி ஃபார் CI/CD. ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கும் அதை லான்ச் பண்றதுக்கும் என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ, என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்ரி ஸ்மால் திங் நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் டூல்ஸ். ஓகேவா? அந்த கோட் வந்து பில்ட் பண்றது, டெஸ்ட் பண்றது மட்டும் தான் ஆட்டோமேட் பண்ண முடியும்ன்றது கிடையாது. கோட் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் தேவையோ, ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸ் கிரியேஷன் எல்லாத்தையுமே நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும்ன்றனாலதான் DevOps நம்ம யூஸ் பண்றது. ஓகே, சோ அதுல Terraformன்றது என்ன கைண்ட் ஆஃப் டூல், என்ன ஆட்டோமேட் பண்ண போறோம்? எனி ஐடியா? இந்த Terraform டேர்ம் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்களே AWSல. சோ இந்த டூல் எதுக்காக, Terraform என்ன ஆட்டோமேட் பண்ண போகுது அப்படின்னா, கிளவுட் ஆட்டோமேஷன் ஆர் ரிசோர்ஸ் ஆட்டோமேஷன். கிளவுட் ரிசோர்ஸ் ஆட்டோமேஷன் இல்ல எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆர் இன்ஃப்ரா ஆட்டோமேஷன். வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ரா? வாட் இஸ் மீன் பை இன்ஃப்ரா? இல்ல இது ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஓகேவா? இத்தனை பேர் இருக்கு அந்த டூல். இது இல்லாம இன்னொரு மெயின் திங் இருக்கு. அது என்னன்றதை நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா IAC. IAC இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா? கோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் அப்படின்றது தான் IAC டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல, Terraform யூஸ் பண்ணி உங்களோட ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். இவ்வளவு நாள் நீங்க AWSல ரிசோர்ஸ் கிரியேஷனுக்கு மேனுவலா தான் ஸ்டெப்ஸ் நீங்க ரன் பண்ணிருக்கீங்க. அதாவது மெஷின் கிரியேட் பண்ணணும், மெஷின் கிரியேட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணணும், இல்ல ஏதாவது VPC கிரியேட் பண்ணணும், லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணணும், ஆட்டோ ஸ்கேலர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே மேனுவலா தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க இப்ப பண்ண வரைக்குமே. சோ அந்த மேனுவல் கிரியேஷனையே நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் Terraform. ஓகேவா? சோ Terraform யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுதான் வந்து கிளவுட் ரிசோர்ஸ் ஆட்டோமேஷன் சொன்னேன், ஆர் இன்ஃப்ரா ஆட்டோமேஷன் சொன்னேன். ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? சர்வர். அதாவது அந்த ஆர்கிடெக்சர்ல என்னென்ன கவர் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். சர்வர் தேவை, EC2 அப்ரோச் பண்ணணும், ஸ்டோரேஜ் தேவை, S3 அப்ரோச் பண்ணணும், நெட்வொர்க் தேவை, VPC அப்ரோச் பண்ணணும், டேட்டா பேஸ்னா RDS, லோட் பேலன்சருக்கு மறுபடியும் EC2 குள்ள வருவீங்க, ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணுவீங்க. அது இல்லாம கிளவுட் பிரிண்ட், என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாமே உங்க அப்ளிகேஷனுக்கு தேவையோ எல்லாத்தையுமே எண்ட் டு எண்ட் நீங்க சீக்கிரமாவே ஆட்டோமேட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் Terraform. அது என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா, ஆர்கெஸ்ட்ரேஷனாலே ஜென்ரலா மேனேஜ்மெண்ட் அப்படின்றதான் மீனிங். ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே ஜென்ரலா மேனேஜ்மெண்ட் அப்படின்றதா மீனிங். இது என்ன மேனேஜ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் கிரியேஷன். வாட் கிரியேஷன்? ரிசோர்ஸ் கிரியேஷன். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸ்டோரேஜ் S3 பக்கெட்ஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும் ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸையே நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு Terraform யூஸ் பண்றோம்னு சொன்னேன். நாட் ஓன்லி ஃபார் கிரியேஷன், அதை மேனேஜ் பண்றதுக்கும். வாட் இஸ் மீன் பை மேனேஜிங்? அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அதுல ஏதாவது டெலீட் பண்ணணும், அதுல வேற ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேலைகளையுமே Terraform பண்ணும். ஓகேவா? அதாவது மெஷின் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ண மெஷின்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், இன்ஃப்ரா லெவல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு நான் வந்து அது டேக் மாத்தணும், இல்ல வந்து வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதையும் Terraform வச்சு பண்ண முடியும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் கிரியேஷன், அதை மேனேஜ் பண்றதுக்கும் அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் எண்ட் டு எண்ட் நான் Terraform வச்சே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருவேன் அப்படின்றது ஆர்கெஸ்ட்ரேஷனோட மீனிங். ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே மேனேஜ்மெண்ட். இது ஜென்ரலாவே அதுதான் பேரு. இது என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா இன்ஃப்ரா ஆர்கெஸ்ட்ரேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றதுதான் ஆர்கெஸ்ட்ரேஷன்.
இதே மாதிரி இன்னொரு டூல் நீங்க ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்னு படிப்பீங்க. அது வேற கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இது இன்ஃப்ரா ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் ஆர் இன்ஃப்ரா ஆட்டோமேஷன். கிளவுட்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ஆட்டோமேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இவ்வளவுதான் டெராஃபார்ம் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸ் அது ஆட்டோமேட் பண்ணும். இதே மாதிரி இன்னொருத்தரை நீங்க பாத்திருப்பீங்க. யார் அது? நான் சொன்னது உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க ஏடபிள்யூஎஸ்லயே படிச்சிருக்கீங்க. கிளவுட் ஃபார்மேஷன் சொல்லி ஒரு சர்வீஸ். சோ கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றதுக்கும் டெராஃபார்ம் என்னன்றதுக்கும் டெராஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது ஒரு क्वेश्चन. ஓகேவா? என்ன டிஃபரன்ஸா இருக்கும்? AWS உடைய நேட்டிவ் டூல் அது, அதாவது நேட்டிவ் சர்வீஸ். கிளவுட் ஃபார்மேஷன் இஸ் AWS ஸ்பெசிபிக். AWSல நீங்க ஏதாவது ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன், S3 பக்கெட் கிரியேஷன், VPC கிரியேஷன் அப்படின்னு ஆட்டோமேட் பண்ணணும்னா உங்களோட கிளவுட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதுவே அஜூர்ல ஏதாவது ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் அவன் ஒரு சர்வீஸ் வச்சிருக்கான், அதை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். பட் எங்க உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் டைம் பொறுத்த வரைக்கும் ஒரே கிளவுட்ல இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரே கிளவுட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. எப்படி நம்ம வந்து ஆன் பிரம்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகி வந்தோமோ அதே மாதிரி கிளவுடுக்குள்ளேயே மைக்ரேஷன்ஸ் நடக்கும். இப்ப கரண்டா AWSல ஒர்க் பண்றோம், அடுத்து அஜூருக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அடுத்து GCP போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுதான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? கிளவுட் டு கிளவுட் மைக்ரேஷன் அதுக்கு பேரு. ஓகே, ஆன் பிரம் டு கிளவுட், கிளவுட் டு கிளவுட் மைக்ரேஷன்ன்றது நடக்க சான்ஸ் உண்டு. அப்போ நான் இவ்வளவு நாள் பத்திட்டு இருந்த எல்லா ரிசோர்சஸுமே AWSல டேட்டா எல்லாமே எனக்கு அமேசான்குள்ளதான் இருக்கு. கம்ப்ளீட்டா நான் அதை அஜூர்க்குள்ள மூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அங்கேயும் அதே மாதிரி இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணணும், பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணணும், அப்படியே எனக்கு ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு டெராஃபார்மால மட்டும்தான் முடியும். பிகாஸ் டெராஃபார்ம் ஜெனரிக்கான டூல், அதை எந்த கிளவுட்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே கிளவுட் ஃபார்மேஷன் ஒன்லி AWS ஸ்பெசிபிக். பிரைமரி டிஃபரன்ஸ் என்னன்னா இதுதான். இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிளவுட் மைக்ரேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெராஃபார்ம். ஓகேவா? So what is Terraform? Terraform என்றது it's an orchestration tool, infra orchestration tool. Terraform மாதிரி நம்ம கிட்ட cloud formation ஒரு சர்வீஸ் ஆல்ரெடி அமேசான் குள்ள இருக்கு. அந்த சர்வீஸ் பர்టిక్యులரா அமேசான் குள்ள மட்டும் தான் வேலை செய்யும். cloud formation மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய டூல்ஸ் அந்த மாதிரி தெரியும். நிறைய சர்வீசஸ் அமேசான் குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அது நீங்க DevOpsலயும் பார்க்கலாம். இப்ப Ansible பாத்தீங்க இல்லையா? Ansible மாதிரி ஒரு டூல் அமேசான்குள்ள இருக்கு. ஆனா அது அமேசான்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது டூல்னு சொல்ல மாட்டோம், சர்வீஸ். அமேசான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்வீசஸ் தான். அவன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். டூல்ன்றது நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி நம்ம ரன் பண்றது. ஓகேவா? அது என்ன சர்வீஸா இருக்கும் செக் பண்ணி பாருங்க. நான் செஷன் லாஸ்ட்ல சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. ஓகே, சோ Ansible மாதிரியும் ஒரு எல்லா நீங்க என்னென்னலாம் DevOpsல படிக்கிறீங்களோ ஜெனரிக்கா அதுக்கு ஏத்த மாதிரி அமேசான் ஒரு காப்பி அங்க வச்சிருக்கான். ஆனா அதெல்லாம் அமேசான்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கு. சரியா? எஸ். சோ IAC அப்படின்னா இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். இவ்வளவு நேரம் காஸ்டும். ஆமா, இப்ப நான் உள்ள கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணா அதுக்கு காஸ்ட் உண்டு. அதுதான் சொல்றேன், நம்ம AWS யூஸ் பண்ணாலும் மைக்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது ஓபன் சோர்ஸ், லைக் நாட் ஓன்லி தட், நமக்கு வந்து ஃபீச்சர்ஸுமே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். டெராஃபார்ம்ல ரொம்ப கஸ்டமைசபிள், ஓபன் சோர்ஸ், அதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் கிளவுட் ஃபார்மேஷனும் யூஸ் பண்றாங்க, டெராஃபார்மும் யூஸ் பண்றாங்க. பட் எது பெட்டர்னு பார்த்தா டெராஃபார்ம். அது யார் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதுலயே கவர் ஆயிடுச்சுன்னா அவங்க அதே யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைக் ரிசர்விங்ல யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு காஸ்டும் கம்மியா தான் ஆகும். ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? சோ டெராஃபார்ம் வந்து மோஸ்ட் சஜஸ்டபிள். வை அப்படின்னா ஹெவி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்ப வேணாலும் மைக்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதனால டெராஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டன். சோ இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். இதுக்கு முன்னாடி இந்த கோடுக்கு முன்னாடி நீங்க இந்த இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ், வாட் இஸ் IaaS? அதான் IaaSனா என்ன? இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இது இல்லாம வேற என்ன சர்வீசஸ் இருக்கு? ஏதாவது ஒரு எனி டூ IaaS சொல்லுங்க. இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. இதெல்லாம் நேம் எனி டூ IaaS, நேம் எனி டூ PaaS services, SaaS services. யோசிச்சு பாருங்க. இந்த டேர்ம்ஸ் மறந்துட்டீங்களா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம கிளவுடே படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? சோ IaaS இன்ஃப்ரா ஆஸ் அ கோட்,
சாரி சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்றது இது வந்து காமன் டேர்ம், கிளவுடுக்கு காமனான டேர்ம். ஏடபிள்யூஎஸ்ல மட்டும்தான் இது வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. கிளவுட்ல ஜென்ரலா என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும்? இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ் கிடைக்கும், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் கிடைக்கும், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்றதுதான். அதாவது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் அவங்க சர்வீஸா கொடுக்குறாங்க. வெறும் இன்ஃப்ரானா அந்த இன்ஸ்டன்சஸ், நெட்வொர்க், அந்த மாதிரி உள்ள விஷயங்களை மட்டும் அவங்க சர்வீஸா கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் ஐஏஎஸ். அமேசானை பொறுத்த வரைக்கும் எது ஐஏஎஸ்க்கு கீழே வருதுன்னா இந்த EC2, VPC இதெல்லாமே ஐஏஎஸ்க்கு கீழே வரக்கூடிய சர்வீசஸ். சோ இந்த மாதிரி வேற யார் இருக்காங்க அப்படின்றதையும் லைக் ரிவைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான். இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பிக்சர் வேணும் நான் காமிக்கிறேன். இந்த பிக்சர் பார்த்த ஞாபகம் வருதா? என்ன இது, என்ன மீனிங்? புரியல. சர்வீஸ் இல்ல, சர்வர். அவங்கன்னா யாரு? அமேசான். ஓகே, நாட் ஓன்லி அமேசான், ப்ரொவைடர். ஓகே, சோ இது என்ன மீனிங்? பேசிக்கா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து ஜென்ரலான ஏஎஸ்பிஏஸ்ல நான் நிக்கிறேன். இது ஜென்ரல் ஐஏஎஸ்பிஏஸ், நாட் ஓன்லி ஃபார் ஏடபிள்யூஎஸ் அஷூர் அப்படி கிடையாது. அப்படி நீங்க பாக்கணும்னா இந்த மாதிரி தனியாவே ஏடபிள்யூஎஸ் ஐஏஎஸ், ஏடபிள்யூஎஸ் சாஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஆன்சைட் அப்படின்னா இட் இஸ் ஆன் பிரம்ல என்னென்னலாம் அவைலபிளா இருக்கும், லைக் யாரு எதை மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத இங்க போட்டிருக்காங்க. ஆன்சைட் பொறுத்த வரைக்கும், ஆன் பிரம் பொறுத்த வரைக்கும் எண்ட் டு எண்ட் எல்லாமே நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். அதாவது பிசிக்கல் டேட்டா சென்டரை கம்பேர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கான நெட்வொர்க்கிங் செட்டப் நீங்க தான் பண்ணிக்கணும், ஸ்டோரேஜ் நீங்க, இந்த சென்ஸ் நம்மளுடைய மேன் பவர் வச்சு தான் பண்ணுவோன்றதா நீங்க நான் சொல்றேன். சோ எண்ட் டு எண்ட் மேனேஜ்மெண்ட் என் கையில இருக்கு, தட் இஸ் வாட் யூ மேனேஜ். இதுவே கிளவுடுக்குன்னு வரும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. இது 3 மட்டும் கிடையாது, இந்த 3 இல்லாம இன்னும் இருக்காங்க, நான் யார் யாருன்றத சொல்றேன். ஆனா இந்த 3 வந்து எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய காமனான சர்வீசஸ். ஓகேவா? இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராவை ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்றான் அப்படின்னா, உங்களுக்கு தேவை இன்ஃப்ரா மட்டும்தான் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு தனியா சர்வீசஸ் இருக்கு அப்படின்றதான் தே ஆர் மீனிங். சோ அதுல யாரு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ண சான்சஸ் இருக்கு, ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ண சான்சஸ் இருக்கு, சர்வர்ஸ், அந்த சர்வர்ஸை விர்ச்சுவலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா அது என்ன ஓஎஸ்ல உங்களுக்கு வேணும், என்ன மிடில்வேர்ல அது எனக்கு கான்ஃபிகர் ஆகணும், என்ன ரன் டைம், என்ன லாங்குவேஜ் நான் அதுல ஹோஸ்ட் பண்ணலாம், என்ன டேட்டா நான் அதுல ரன் பண்ணுவேன், என்ன அப்ளிகேஷன் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன், இதெல்லாம் நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ். அவன் கொடுக்கறது என்ன? வெறும் இன்ஃப்ரா. அந்த இன்ஃப்ராவை யூஸ் பண்ணி மத்தது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் வாட் இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா அந்த இன்ஃப்ரா கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றான் அப்படின்னா தட் இஸ் வாட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். எனி எக்ஸாம்பிள்? டாஸ்க் நீங்க டேட்டா அண்ட் அப்ளிகேஷனை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். வருது AWS, எல்லாமே AWSலயும் இருக்கு. சோ இந்த 3 பேத்துக்கான எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க. ஓகேவா? சோ ஐஏஎஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், EC2, VPC அந்த மாதிரி வெறும் இன்ஃப்ரா மட்டும் நீங்க வாங்குறது இங்க. பிளாட்ஃபார்முக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு, சாஸ்க்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. சோ ஒரு சர்வீஸ்னா ஒண்ணு கிடையாது, எக்ஸாம்பிள்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம வேற என்னென்ன சர்வீசஸ் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா, இது என்னன்னு தெரியுதா? ஐடிஏஎஸ்னா, ஐடினா என்ன? ஐடென்டிட்டி ஆஸ் அ சர்வீஸ். அதாவது ஐடென்டிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க? IAM, யூசர்ஸ் கிரியேஷன். கரெக்டா? ஐடென்டிட்டி அதெல்லாம் IDAS கீழ வர்றது. MAASனா மானிட்டரிங் ஆஸ் அ சர்வீஸ். ஓகேவா? கிளவுட் வாட்ச் அந்த மாதிரி பார்த்தது, கிளவுட் ட்ரையல், அவங்க எல்லாருமே மானிட்டரிங் ஆஸ் அ சர்வீஸ். இது எல்லாமே காமனா எல்லா கிளவுட்லயுமே கிடைக்கிறது தான். FAASனா ஃபங்க்ஷன் ஆஸ் அ சர்வீஸ், லாம்டா அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே FAAS கீழ வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கிளவுட்ல கிடைக்குது. உங்களுக்கு எதை வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் சர்வீசஸாவே கிடைக்குது.
அதாவது அவன் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறத நான் போய் வாங்க போறேன். அவ்வளவுதான் சர்வீஸ்க்கும் கோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஐஏசி அப்படின்னா இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். நம்மளா கோடை எழுதி ரன் பண்ண வைக்கிறது தான் ஐஏசி. டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஆல்ரெடி இருக்கிறது அவன் கொடுத்துட்டான், which is சர்வீஸ். நான் கோடை எழுதி கிரியேட் பண்றேன் அப்படின்னா that is what infra as a code. So which means நம்ம டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆட்டோமேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஸ்கிரிப்ட் தான் நம்ம எழுத போறோம். ஸ்கிரிப்ட் எழுதி தான் ஆட்டோமேட் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் தேவை, என்ன மாதிரி ஓஎஸ்ல தேவை, என்ன மாதிரி இமேஜ்ல தேவை, எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிரிப்டா எடுக்க போறோம். ஸ்கிரிப்ட் கிரியேஷன் ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி எல்லா ரெஃபரன்சஸ்மே நமக்கு டெராஃபார்ம் பேஜ்ல அவைலபிளா இருக்கும். ரொம்ப பெரிய சேஞ்சஸும் நீங்க அப்படி பண்ணிட மாட்டீங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணுவோம். அதுலயே நமக்கு தேவையான ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? எப்படி சாம்பிள்ஸ் எடுத்து எழுதுதுன்னு சொல்றேன். ஆல்சோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து டெராஃபார்ம் பேசிக்ஸ் தான் கவர் ஆகும். டெராஃபார்ம் ஒரு பார்ட் கிளாஸ் தான், உங்க சிலபஸ்ல அது மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அது இல்லாம உங்களுக்கு அடிஷனலா தேவைப்பட்டதுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன். ஓகே, சோ எஸ், இன்ஃப்ரா அஸ் அ கோட். நம்ம கோட் எழுதி தான் ஆட்டோமேட் பண்ண போறோம். அது என்ன லாங்குவேஜ், என்ன கைண்ட் ஆஃப் கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம HCL. நம்ம டெராஃபார்ம்ன்ற டூல் ஒரு ஓபன் சோர்ஸ் டூல், ஜெனரிக்கான டூல்னு சொன்னேன், which is free of cost. எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த கிளவுட்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம்ன்றதுதான் ஜெனரிக் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த டூல் வந்து யார் ப்ரொவைட் பண்றாங்க, ப்ரொவைடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா HashiCorp. இப்போ நான் உங்களுக்கு ஆன்சிபிள் ஒரு டூல் எடுத்தேன் இல்லையா, அந்த ஆன்சிபிள்ன்ற டூலோட ப்ரொவைடர் யாரு அப்படின்னா ரெட் ஹேட்ன்றவன் ஒரு நார்மல் ப்ரொவைடர். அவங்க கிட்ட இருந்து நம்ம லினக்ஸ் OS வாங்கிக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ஆன்சிபிள்ன்ற டூல வாங்கலாம். அவன் ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொவைடர். எப்படி அப்பாச்சியை சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அப்பாச்சி கிட்ட இருந்து வெப் சர்வர் வாங்குறோம், ஆப் சர்வர் வாங்குறோம், பில்டு டூல்ஸ் வாங்குறோம், நிறைய ப்ரொவைட் பண்ற மாதிரி ரெட் ஹேட்டும் ஒரு ப்ரொவைடர் தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி HashiCorpன்ற ப்ரொவைடர் கிட்ட இருந்துதான் நம்ம டெராஃபார்ம் அப்படின்ற டூல வாங்க போறது, லைக் யூஸ் பண்ண போறது. அதுல அவங்க கொண்டு வர லாங்குவேஜ் என்ன அப்படின்னா HCL, HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் அப்படின்றத HCLன்னு சொல்லுவோம். சோ HCL வச்சும் லைக் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது ஒரு டிஃபரன்ஸ் தான். டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்க HCL யூஸ் பண்றீங்க. கிளவுட் ஃபார்மேஷன்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க? அமேசானோட நேட்டிவ் லாங்குவேஜான JSON ஆர் YAML யூஸ் பண்ணியும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? JSON YAML யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்றது கிளவுட் ஃபார்மேஷன். டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் HCL யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கிளவுட் ஃபார்மேஷனை கம்பேர் பண்ணும்போது டெராஃபார்ம் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி எல்லா சாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸுமே அவைலபிள். உங்களுக்கு மேனுவலா எப்படி ரிசோர்சஸ் கிரியேட் பண்றது, எல்லாருக்குமே AWS தரவா இருக்கா? அதாவது எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அந்த எவ்ரி நுக் அண்ட் கார்னர் டீடைல்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்மளால ரிசோர்ஸ் கிரியேஷன் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, சோ எப்படின்றத நான் காமிக்கிறேன். இத பேஸ் பண்ணி நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ், டெராஃபார்ம் பொறுத்த வரைக்குமே பேசிக் கமெண்ட்ஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ் பிரைமரியா கேட்பாங்கன்றது ஒரு 70% நான் இதுல கவர் பண்றேன். இதுல இல்லாம கவர் ஆகுறது வந்து டெராஃபார்ம் அட்வான்ஸ்டுன்ற கிளாஸ். அது சில பேர் ICU பண்ணுவீங்க, ICUல அது கவர் ஆகும். சோ எப்படின்றத நான் சொல்றேன், அதை நான் கடைசியா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சோ HCL அண்ட் டெராஃபார்மோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா terraform.io, இதுதான் என்னோட அபிஷியல் பேஜ். terraform.ioல ஸ்கிரிப்ட்ஸ் அவைலபிளா இருக்கு, எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம் எல்லாமே இருக்கு. டெராஃபார்ம்ன்றவன் யாரு? ஒரு ஜெனரிக் ப்ரொவைடர், ஒரு ஜெனரிக் டூல். எங்க வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். நீங்க அந்த டெராஃபார்ம் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா AWS ரிசோர்சஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கும் அவன் கொடுத்திருப்பான், Azure ரிசோர்சஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கும் கொடுத்திருப்பான், மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர். So Terraform.io இதுதான் HashiCorp Terraform அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மத்த டூல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வேலை பார்த்தோமோ அதே மாதிரிதான் டெராஃபார்மையும் நம்ம டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் டெராஃபார்ம் டவுன்லோட் பண்றதுமே காமன், எங்க வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக், எந்த OSல வேணாலும் டவுன்லோட் பண்ணி இதை ஒர்க் பண்ண முடியும். அதாவது டெராஃபார்மை யூஸ் பண்ணி தான் நான் மத்த ரிசோர்ஸஸே ஆட்டோமேட் பண்ண போறேன். இந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? அது உங்க லேப்டாப்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சும் கிளவுட்ல ஆட்டோமேட் பண்ணலாம், எங்க டவுன்லோட் பண்ணி வச்சு வேணாலும் ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எங்க ஒர்க் ஆகும், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த டூல் எல்லாம் எங்க நம்ம யூஸ் பண்ணலாம், ஆன் பிரமா கிளவுடா, எந்த டூல வேணாலும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்க. எதை ஆட்டோமேட் பண்ண முடியும், டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நான் எதை ஆட்டோமேட் பண்ண முடியும், அதான் என்ன ரிசோர்சஸ், ஆன் பிரமா கிளவுடா,
கிளவுட் தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஆன் பிரம்ல போய் சர்வர் கிரியேட் பண்ண சொல்ல முடியுமா? ஸோ ஒன்லி இன் கிளவுட். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்சஸும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய டூல்ஸ் கம்பேர் பண்ணியும் நீங்க படிக்கணும். ஆன்சிபிளுக்கும் டெராஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை ஆன்சிபிள் எடுக்கும்போது பாயிண்ட் பண்ணி மட்டும் காமிச்சேன். ஆன்சிபிள் முடிச்சதுக்கு அப்புறம் டெராஃபார்ம் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து கம்பேர் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஆன்சிபிள் டெராஃபார்ம் ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியிலயும் வருது. பீரியாடிக் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரே கேட்டகரியில இருப்பாங்க. இப்ப நான் சொன்னதுக்கும் ஆன்சிபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. டெராஃபார்முக்கும் ஆன்சிபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பட் தே ஆர் கனெக்டட் இன்டர்னலி. அவங்களுக்கு சிமிலாரிட்டிஸும் இருக்கு, டிஃபரன்சஸும் இருக்கு. அது என்னன்றதை செக் பண்ணி பாருங்க. அதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். டன். சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இவ்வளவுதான் டெராஃபார்ம் பத்தி நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னா. டெராஃபார்ம் என்ன மாதிரியான டூல், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம் ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. இந்த மாதிரி வேற யாரு காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா கிளவுட் ஃபார்மேஷன் இருக்கு. பட் அதுவுமே கிளவுடு அமேசான் கிளவுட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மத்த வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. பெட்டர் எதுன்னு கேட்டா டெராஃபார்ம்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். இதுதான் இவங்களை பத்தின ஒரு விஷயம். மத்தபடி நம்ம ஏதாவது படிக்கணும்னா உங்களுக்கு நான் வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறேன், ஜிப் ஃபைல் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். இப்ப பார்த்தா புரியாது, நம்ம படிச்சு முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்மே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். டெராஃபார்ம் கமெண்ட்ஸ், டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸ் ஈஸி. எப்படி யூஸ் பண்ணுவோன்றது மட்டும் டெராஃபார்மோட பேஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆல்சோ இன்னொன்னு சொல்றேன், மேனுவலா உங்களுக்கு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண தெரிஞ்சாதான் ஆட்டோமேட் பண்ண தெரியும். ஓகே, இப்ப நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்ல போறீங்க. எப்படி மெஷின் கிரியேட் பண்ணுவோம் எல்லா விஷயமே நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஓகே, சோ டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு மெஷின். டெராஃபார்ம் எங்க கான்ஃபிகர் பண்ணலாம்? டெராஃபார்மை எங்க கான்ஃபிகர் பண்ணலாம்னா டெராஃபார்மை எங்க இன்ஸ்டால் பண்ணலாம்? ஆன் பிரெம் சர்வர்ஸ்லயும் கொண்டு வரலாம், கிளவுட் சர்வர்ஸ்லயும் கொண்டு வரலாம். நம்ம தான் எதையுமே பிசிக்கல் லேப்டாப்ல எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணி இது வரைக்கும் யூஸ் பண்ணல. நான் EC2லயே ஒரு மெஷினை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மெஷின்ல டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி மற்ற ரிசோர்சஸ் உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட் பண்ணி காட்ட போறேன். சோ இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறீங்கன்னா உங்க லேப்டாப்ல கூட டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சோ அதாவது டவுன்லோட் ஆப்ஷன்ல போயிட்டு டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு ஏத்த மாதிரி அவன் கமாண்ட்ஸ் பேக்கேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பான். விண்டோஸ் ஒவ்வொரு வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே இங்க இருக்கு. சோ நம்ம பண்ண போறது லினக்ஸ்ல, அதாவது EC2 ஒரு லினக்ஸ் மெஷின்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, EC2ல ஒரு மெஷின். சோ இப்போ வந்து நீங்க உங்களோட இன்டர்வியூலயுமே வந்து நீங்க எப்படி ரிசோர்ஸ் கிரியேஷன்ஸ் பண்ணீங்க, CLI மூலமா கிரியேட் பண்ணீங்களா உங்களுக்கு தெரியும். மேனுவலாவும் நம்ம போய் கன்சோல்குள்ள கிரியேட் பண்ணலாம், இல்ல CLI கமாண்ட்ஸை வச்சும் கிரியேட் பண்ணலான்றது தெரியும். அது இல்லாம மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் டூல் வச்சு டெராஃபார்ம் டூலை வச்சும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த 3 மெத்தடுமே கேட்பாங்க. எப்படி நீங்க வந்து உங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்றது மேக்ஸிமம் நீங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஆட்டோமேட் பண்ணோம். டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஆட்டோமேட் பண்ணுவோம்னா மெஷின் ஒரு டைம் கிரியேட் பண்றது, ஸ்டோரேஜ் ஒரு டைம் கிரியேட் பண்றது அப்படி கிடையாது. நீங்க எல்லாருமே ஒரு ஆர்கிடெக்சர் பாத்தீங்களா? வெப் ஹோஸ்டிங் ஆர்கிடெக்சர். அதுல ஒரு நெட்வொர்க் தேவை, அதுக்குள்ள 2 இன்ஸ்டன்சஸ் வரணும், அதுல ஒண்ணு வெப் சர்வரா இருக்கணும், அதுல ஒண்ணு ஆப் சர்வரா இருக்கணும்னு சொல்லி மொத்த கிரியேஷன் மொத்த அந்த ஆர்கிடெக்சருக்குமே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம். ஒரே ஸ்கிரிப்டா எழுதிதான் ரன் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி
தனித்தனியா நமக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சாதான் ஹோலா உங்களுக்கு அதை லான்ச் பண்ண தெரியும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ நான் இதையே சொன்னா இன்டர்வியூல அவங்க கேக்குறப்போ நாங்க 3 tier ஆர்கிடெக்சரை வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணோம். புரியுதா? நான் மேனுவலா எதுவுமே கிரியேட் பண்ணல, டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணினோம். சோ ஒரு மெஷின், இந்த மெஷின் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்றதுக்காக தான், டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு மெஷின். இது இல்லாம நம்ம நிறைய ஆட்டோமேட் பண்ண போறோம். டெராஃபார்ம் எடுத்துக்க போறது வந்து லினக்ஸ் மெஷின். நான் ஓல்டு வெர்ஷன் எடுக்கிறேன். T2 மைக்ரோ கீப்பர். இதுக்கு வந்து நம்ம எதுவும் ஆக்சஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல. சொன்னால நீங்க அப்படியே விட்டு SH கனெக்ஷன் கொடுத்தா மட்டுமே போதும். இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த டெராஃபார்ம் நான் எங்க இன்ஸ்டால் பண்ண போறேன்? இப்போ என்ன வெர்ஷன் எனக்கு கரண்டா இருக்கு? என்ன வெர்ஷன்? 1.5.6ன்றது தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அந்த இதுலயே போட்டுட்டு பாருங்க, 1.5.6 தான் லேட்டஸ்ட். அது இல்லாம உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெராஃபார்ம் இந்த வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டன். சோ இதுல பொறுத்த வரைக்கும் Amazon Linux, உபுண்டுவா இல்ல சென்டோஸா, ஃபெடோராவா, லினக்ஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம டவுன்லோட் பண்ண போறது Amazon Linuxல. Amazon Linuxல நான் டவுன்லோட் பண்ண போறது ஒண்ணு இந்த கமாண்ட்ஸை வச்சே டவுன்லோட் பண்ணிடலாம், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் பைனரிஸை பொறுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப் பண்றேன், நீங்க கிரியேட் பண்ண அந்த EC2 இன்ஸ்டன்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து எந்த பைனரியோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கமாண்ட் எடுத்து கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் எடுத்தா என்ன டிஃபரன்ஸ், இதை எடுத்தா என்ன டிஃபரன்ஸ்? இது பேக்கேஜ் மேனேஜர் எம்ல இருந்து டவுன்லோட் பண்றதுக்கு, இது டைரக்டா நீங்க பைனரியை டவுன்லோட் பண்றதுக்கு, which means டைரக்டா அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலையே நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். ரெண்டுத்துல எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். சோ பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மெஷின் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ஈஸி, அந்த கமாண்ட் ரன் பண்ணா இன்ஸ்டால் ஆயிடும், அவ்வளவுதான். சோ அதே மாதிரி இப்ப நீங்க உங்க லேப்டாப்ல லோக்கல்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணலாம்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட லினக்ஸ் மெஷின்ல டவுன்லோட் பண்றேன். லினக்ஸ்லயே நான் வந்து கமாண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரன் பண்ணி ஆட்டோமேட் பண்ண போறேன். இதுவே நம்ம லோக்கல்ல இருந்ததுன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி நீங்க கோட் ரன் பண்ணிக்கலாம். அந்த டெராஃபார்மை யூஸ் பண்ணி கோட் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் ஆட்டோமேஷன் நடந்துரும். அது எப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். For login as EC2 user, switching as a root user, ஏன்னா நம்ம இதுல டூல் வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். அடுத்து Terraform installation director. So Terraform installationக்கான commands இங்கே இருக்கு. So just copy, எல்லாத்தையுமே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. சோ அதுவே வந்து நம்ம அபிஷியல் கமாண்டே கொடுத்துருக்கிறதுனால இப்ப எனக்கு என்ன வெர்ஷன் டவுன்லோட் ஆகும்? லேட்டஸ்ட் தான் டவுன்லோட் ஆகும். நான் லேட்டஸ்ட் தான் செலக்ட் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே நான் ப்ரையரா போய் செலக்ட் பண்ணல. சோ அதனால so Terraform installed. Okay, installation done. இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்? வெர்ஷன், ஏன்னா நம்ம வந்து Terraform பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ன்றதுனால Terraform --- வெர்ஷன் அப்படின்னு போட்டா 1.5.6 வெர்ஷன் டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ Terraform நான் சும்மா போட்டா கூட எனக்கு என்ன காட்டும்? Terraform ஓட கமாண்ட்ஸ் காட்டும். சோ இவ்வளவுதான் இதுல இருக்கிற கமாண்ட்ஸே. சோ மெயின் கமாண்ட்ஸ்னா இந்த 5 கமாண்ட், இந்த 5 கமாண்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 கமாண்ட்லயும் இன்டர்வியூ क्वेश्चंस கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு, கேட்டிருக்காங்க. அண்ட் அது இல்லாம மத்த கமாண்ட்ஸ்னா இவங்க எல்லாருமே வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா கேட்பாங்க. நான் யார் யாருன்றத சொல்றேன். நவ் சோ Terraform நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் இதோட இன்ஸ்டாலேஷன். இதுக்கப்புறம் இந்த Terraform யூஸ் பண்ணி நான் ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது மட்டும்தான் பாக்கி. இன்கேஸ் நீங்க வந்து பேக்கேஜ் மேனேஜரா டவுன்லோட் பண்ணதுனால அதுவே எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருச்சு, அதாவது டவுன்லோட் பண்ணி கொடுத்துருச்சு.
நீங்க ட்ரை பண்றப்போ ஃபர்ஸ்ட் பைனரியா டவுன்லோட் பண்ணி பாருங்க என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதுல சின்ன சேஞ்ச் மட்டும் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? நானே இன்னைக்குதான் இந்த இது ட்ரை பண்றேன். பேக்கேஜ் மேனேஜர் இன்னைக்குதான் நான் ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் நான் கிளாஸஸ்ல இதுதான் எடுத்திருக்கேன். லைக் ட்ரை பண்ண சென்ஸ் கிளாஸ்ல இன்னைக்குதான் நான் காமிக்கிறேன். சோ நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டன். சோ டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம ரிசோர்ஸ் ஆட்டோமேட் பண்ண போறோம். யார ஆட்டோமேட் பண்ண போறோம்? இப்போ நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. டெராஃபார்ம் மெஷின் வந்து நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட கிளவுட்ல, AWS கிளவுட்ல வச்சிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டெராஃபார்ம்க்கு யார ஆட்டோமேட் பண்ண போறோம்னு எப்படி தெரியும்? அதாவது AWS ஆட்டோமேட் பண்ண போதா, அஜூர் ஆட்டோமேட் பண்ண போதா, கூகுள் ஆட்டோமேட் பண்ண போதான்றது ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரியணும். சோ அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா provider.tf. TF அப்படின்னா டெராஃபார்ம் ஃபைல். எப்படி நம்ம ஆன்சிபிள்க்குலாம் YAML ஃபைல்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதினோமோ அதே மாதிரி டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் .tf தான். சோ .tf போட்டு நம்ம என்ன ஃபார்மேட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். சாரி, என்ன பேர்ல வேணாலும் வச்சுக்கலாம். TF மட்டும் ஃபார்மேட் இருக்கணும். சோ provider.tf ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன். டெராஃபார்ம்ல நிறைய ஃபைல்ஸ் நம்ம எழுதுவோம். ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு மீனிங்காக நம்ம எழுதி வச்சிருப்போம். ரொம்ப சிம்பிள். provider.tf குள்ள ப்ரொவைடர் இன்ஃபோ நம்ம கொடுக்கலாம். அதாவது இந்த டெராஃபார்ம் யார ஆட்டோமேட் பண்ண போகுது, AWS அஜூரா, GCP அப்படின்ற ஆட்டோமேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வெர்ஷன், இது யாரோட வெர்ஷன்? இது டெராஃபார்மோட வெர்ஷன். இந்த டெராஃபார்ம் நம்ம கிளவுட் ஆட்டோமேட் பண்ண போகுது இல்லையா? நீங்க இப்ப யூஸ் பண்ற AWS ஓட வெர்ஷன் என்ன? இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எந்த வெர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுன்றதையும் டெராஃபார்ம்க்கு நம்ம சொல்லணும். ஓகேவா? அது சொல்லாமலும் இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணதான் போறேன். பட் சொல்லணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு பாயிண்டா சொல்றேன். என்ன அப்படின்னா நம்ம ஆட்டோமேட் பண்ண போற கிளவுட். சோ இதை எடுத்துக்கிறேன். ரெஜிஸ்ட்ரியில போயிட்டு ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது இந்த டெராஃபார்ம் யூஸ் பண்ணி எந்த ப்ரொவைடரை நீங்க ஆட்டோமேட் பண்ண போறீங்களோ அது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். யாரு இத்தனை ப்ரொவைடர்ஸ் அதை ஆட்டோமேட் பண்ணும். ஓகே, அதுல நம்ம பிரைமரியா யூஸ் பண்றது AWS. சோ அந்த AWS நீங்க ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா AWSல எந்த வெர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் உங்களுக்கு வேணும், அதுக்கேத்த கோட் எல்லாமே டெராஃபார்ம் வச்சிருக்கும். புரியுதா? டெராஃபார்ம்ல நீங்க EC2 கிரியேட் பண்றீங்கன்னா அது லேட்டஸ்ட் EC2 வரணுமா இல்ல ப்ரீவியஸ் வெர்ஷன்ல வரணுமா அப்படின்றது எல்லாமே இங்க வெர்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கும். நீங்க எந்த வெர்ஷன் சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் டெராஃபார்ம் உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் தரும். ஓகே, சோ இந்த மாதிரி ப்ரொவைடர் வெர்ஷனும் இருக்கு, டெராஃபார்ம் வெர்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொவைடர் வெர்ஷன், டெராஃபார்ம் வெர்ஷன். டெராஃபார்மோட வெர்ஷன் உங்களுக்கு தெரியும் 1.5.6. அந்த மாதிரி எந்த ப்ரொவைடர் நம்ம யூஸ் பண்ண போறோமோ, எந்த ப்ரொவைடரை நான் டெராஃபார்மை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண போறேனோ அவங்களுடைய வெர்ஷனும் டெராஃபார்ம்க்கு சொல்லணும். புரியுதா? சோ கிளவுட் எந்த வெர்ஷன்ல உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க சொல்லணும். இப்போதைக்கு நான் சொல்ல போறது இல்ல, நான் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோன்றத நான் சொல்றேன். டன். சோ அதெல்லாமே அட்வான்ஸ்டு டெராஃபார்ம்ல கவர் ஆகும். நான் உங்களுக்கு இப்போ பேசிக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, டன். சோ provider.tf அப்படின்ற ஃபைல நம்ம என்ன சொல்லுவோம், எந்த ப்ரொவைடரை ஆட்டோமேட் பண்ண போறோம், AWS என்னன்றதை சொல்லியாச்சு. அடுத்து வேற என்ன ஃபைல்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா resource.tf. பேரு தான் டிஃப்ரெண்டா இருக்கும், ஃபார்மேட் TF ஃபார்மேட் தான். resource.tf குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ரிசோர்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ அமேசானை ஆக்சஸ் பண்ணி டெராஃபார்ம் அமேசானை ஆக்சஸ் பண்ணி அதுல எந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணணும், என்ன ரிசோர்ஸ், EC2 அதாவது சர்வரா S3 பக்கெட்டா, VPC நெட்வொர்க்கா, சப்நெட் கிரியேட் பண்ணணுமா, என்ன ரிசோர்ஸ் கிரியேஷன்ங்கிறதையும் நம்ம resource.tf ல போட்டு சொல்லலாம். ஓகேவா? சோ ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அந்த பேர் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி ஒரே ஃபைல்லே நீங்க இது எல்லாத்தையுமே கூட சொல்லிக்கலாம். ஒரே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதுலயே ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன், அதுலயே ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். பட் ரியல் டைம்ல ஆர்கனைஸ்டா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, தனித்தனி ஃபைல்ஸா தான் எல்லாமே இருக்கும். ஓகே, சோ அதனால இதுல ரிசோர்ஸ் உடைய இன்ஃபோ, ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன். இது இல்லாம நான் சொன்னேன் இல்லையா main.tfன்னு போட்டாங்கன்னா மொத்தத்தையுமே கூட ஒரு ஃபைல்ல மென்ஷன் பண்ணி they can create the resource. அது இல்லாம variable.tf, அடுத்து வந்து output.tf,
இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இந்த 2 ஃபைல் இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் காமிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி Terraform யூஸ் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் ஆட்டோமேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம Terraformக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது யார் ஆட்டோமேட் பண்ண போகுது, ரெண்டாவது AWS ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா அதுல எந்த ரிசோர்ஸ ஆட்டோமேட் பண்ண போகுது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம Terraformக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது இல்லாம வெர்ஷன், AWS தான் ஆக்சஸ் பண்றாங்கன்னா எந்த வெர்ஷன் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். Let me explain one by one. Done. So vi provider.tf அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஃபைல் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். எப்படி அமேசானை தான் நீ ஆட்டோமேட் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம Terraform கிட்ட சொல்லணும் அப்படின்றதையும் Terraform ஆல்ரெடி இதுல எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கு. which means ப்ரொவைடர் ஃபைல் நமக்கு Terraform உடைய அஃபிஷியல் பேஜ்ல இருந்தே கிடைக்கும். ஸோ ப்ரொவைடர் ஃபைல் ஃபார் AWS. Terraform ரெஜிஸ்ட்ரின்னு வரும். இதுக்குள்ள போனதான் கோடுலாம் இருக்கு. ரெஜிஸ்ட்ரிக்குள்ள தான் கோடு இருக்கும். சோ அந்த ரெஜிஸ்ட்ரியில போயிட்டு சோ Terraform ப்ரொவைடர் இதுல கொடுத்துருக்கு தெரியுதா? 0.13ன்றது 1.5.6க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன். கரெக்டா? 1.5ன்றது எல்லாமே மேஜர் வெர்ஷன் மைனர் வெர்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி Terraform 0.13க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வெர்ஷனை பொறுத்து மாறும். Terraform கண்டிப்பா வெர்ஷனை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். மெயின் கன்சர்ன் உங்களுக்கு வெர்ஷன்ல இருக்கணும். சோ அதனால இந்த கோடு வந்து இந்த வெர்ஷனுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்கு. சோ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ப்ரொவைடர் ஃபைல், அமேசானை தான் நீ ஆட்டோமேட் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம Terraform கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ ப்ரொவைடர் யாரு? அமேசான். அமேசானுக்குள்ள எந்த ரீஜியனை போய் நீ ஆக்சஸ் பண்ண போற, அதாவது ஒவ்வொரு ரீஜியனும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொவைடர் தான். நீங்க மும்பைல போய் ரிசோர்ஸ் கேட்டீங்கன்னா அவன் ப்ரொவைட் பண்றான். அதே ரிசோர்ஸ் வேற ஒரு ஹைதராபாத்ன்ற ரீஜனுக்கு போனீங்கன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டான், ஏன்னா அங்க இருக்காது. சோ ரீஜியன்ஸுமே நீங்க ஒரு ப்ரொவைடரா தான் பார்க்கணும். மும்பைன்றது ஒரு ப்ரொவைடர், ஹைதராபாத்ன்றது ஒரு ப்ரொவைடர். சோ ப்ரொவைடர் டீடைல்ஸ்ல இது எல்லாமே கொடுக்கணும். அமேசானை தான் நீ ஆக்சஸ் பண்ற ப்ரொவைடர் அவங்க தான். அமேசான்ல நீ வந்து US ஈஸ்ட் 1ல தான் ஆக்சஸ் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போற அப்படின்றது. US ஈஸ்ட் 1 யாரு? ஒரு நிமிஷம். சோ ப்ரொவைடர் ஃபைல்ன்றது இதுதான். நான் இப்போதைக்கு கொடுத்திருக்கிறது வந்து Terraform கிட்ட ப்ரொவைடர் யாரு, ப்ரொவைடர் எங்க நீங்க ஆக்சஸ் பண்ண போறீங்கன்றது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ப்ரொவைடரோட வெர்ஷனை பத்தி நான் சொல்லு. ப்ரொவைடர் வெர்ஷன் வேற, Terraform வெர்ஷன் வேற. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது Terraform வெர்ஷன் மட்டும்தான். நம்ம 1.5.6ல Terraform யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Terraform ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூல கேட்கும்போது சொல்லணும் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்றது. இப்ப ரீசெண்டா கூட நடந்தது. Terraformக்கு மட்டும் சொல்லல, நிறைய டூலுக்கு Kubernetes, Docker அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சோ அதுல தெளிவா இருந்துக்கோங்க. ரொம்ப பேசிக்கான क्वेश्चंस அதெல்லாமே. சோ அந்த மாதிரி என் ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். Here it is. ப்ரொவைடர் Amazon US ஈஸ்ட் 1 ஆக்சஸ் பண்ண போது நான் US ஈஸ்ட் 1 யூஸ் பண்ணல, 2 யூஸ் பண்ணிக்கிறேன். 1 யாரு அப்படின்னா நார்தர்ன் வர்ஜீனியா, 2ன்றது ஒஹாயோ. நான் ஒஹாயோ ரீஜன் தான் யூஸ் பண்றேன்றதுனால US ஈஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நான் கிரியேட் பண்ண ஃபைல் என்ன? ப்ரொவைடர் ஃபைல்.
அந்த ப்ரொவைடர் ஃபைலுக்குள்ள எந்த ப்ரொவைடர் எங்க ஆக்சஸ் பண்ண போறீங்க, அதாவது அமேசான்ல எந்த ப்ரொவைடர், எந்த ரீஜியன் ப்ரொவைடர்ன்றதை நான் சொல்லிட்டேன், ஒஹாயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ரீஜனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க தேடுற ரிசோர்ஸ் அந்த ரீஜன்ல இருக்கான்றத பாத்துக்கோங்க. சில ரிசோர்சஸ் ஹைதராபாத்ல இருக்காது, சில ரிசோர்சஸ் மும்பைலயும் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ன்றத பொறுத்துதான் நீங்க அந்த இடத்துல ரீஜன் கொடுக்கணும். ஓகே, டன். சோ ஒரு டெராஃபார்ம் ஃபைல் நம்ம எழுதணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்ப என்ன ஃபைல் இருக்கு லாங் லிஸ்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்றத பார்த்து வச்சுக்கோங்க. provider.tf மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணது, மத்தது எல்லாமே அதுல டிஃபால்ட்டா இருந்த ஃபைல்ஸ். என்ன ஃபைல்ஸ்? ஹிடன் ஃபைல்ஸ். டாட் வச்சு ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஹிடன் ஃபோல்டர்ஸ் இருக்கு, அது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப நான் பண்ண போற ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா terraform init அப்படின்ற கமெண்ட். அதாவது git init நீங்க பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி terraform init அப்படின்றது ஒரு ஃபைல் எழுதுனதுக்கு அப்புறம் எந்த ஒரு terraform ஃபைல் நம்ம எழுதினாலுமே அதை terraform ரீட் பண்றதுக்கு நம்ம terraform init அப்படின்ற கமெண்ட் கொடுக்கணும். அப்பதான் அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும் terraformக்கு. சோ இப்ப நான் terraform initன்னு கொடுத்தேன்னா அந்த ப்ரொவைடர் ஃபைல நம்ம terraform ரீட் பண்ணும். ப்ரொவைடர் ஃபைல terraform ரீட் பண்ணும். அப்ப terraform என்ன தெரிஞ்சுக்கும், AWS தான் அவங்க ஆட்டோமேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி AWSக்கு தேவையான பிளகின்ஸ் எல்லாமே அது டவுன்லோட் பண்ணும். பிளகின் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஃபீச்சர்ஸ். அமேசானை ஆட்டோமேட் பண்றதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை terraform ரெடியா வச்சு. ஏன்னா terraform உடைய வேலையே அதுதானே, நம்ம என்ன சொல்றோமோ அதை ஆட்டோமேட் பண்ண போகுது. அதுக்கு தேவையான பிளகின்ஸை அது ரெடியா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம terraform init அப்படின்ற கமெண்ட் கொடுப்போம். இப்ப பாருங்க, initializing provider plugins. Initializing provider plugins, finding latest version of AWS. நான் AWS ஓட வெர்ஷன் சொன்னேனா, நான் சொல்லல அப்படின்றப்ப அமேசானோட வெர்ஷன் எதை எடுத்துக்கிச்சு, latest version. Finding latest version of AWS. அது என்ன HashiCorp AWS அப்படின்னா அமேசானோடைய ஃபீச்சர்ஸ் HashiCorp கிட்ட இருக்கும், அதை வச்சுதான் அதை கிரியேட் பண்ணுது. புரியுதா என்ன சொல்றேன்னு? terraform will create the resources. அந்த EC2 இன்ஸ்டன்ஸா இருக்கட்டும், S3 இருக்கட்டும், VPC இருக்கட்டும், அதுக்கு தேவையான ரிசோர்சஸ்க்கு எல்லாமே வெர்ஷன்ஸா மெயின்டைன் பண்ணும். அந்த வெர்ஷன் HashiCorp கிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷனாவே எடுத்துக்கிச்சு. நான் தான் சொல்லலையே, உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும். நான் ரொம்ப அட்வான்ஸ்டா போனா நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதனாலதான் நான் சொல்லல. சோ இப்போ நான் என்னுடைய மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய terraform வெர்ஷன் என்ன, 1.5.6. அந்த terraform வெர்ஷன் நம்ம AWS வெர்ஷனோட மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா required providers. இது ஒரு ப்ரொவைடர் ஃபைல், இது ஒரு ப்ரொவைடர் ஃபைல். கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, இங்க பாருங்க ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்றேன். என் ப்ரொவைடர் யாரு, அமேசான். சோ அந்த அமேசான் யார் மூலமா நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா HashiCorp மூலமா தான் கிரியேட் பண்ண போறோம் யூசிங் terraform. சோ இது வந்து நம்ம terraform அமேசானுடைய வெர்ஷனை மெயின்டைன் பண்ணுன்றதை நான் சொன்னேன், which is 4.0. டில்ட் சிம்பிள்லாம் விடுங்க, equal to. இது என்ன சிம்பிள், சாரி, ஹலோ, greater than or equal to அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹலோ, இந்த கோட் எங்க ரன் ஆகலாம் அப்படின்னா, இந்த கோடு நான் ரன் பண்றேன், ஒரு ரிசோர்ஸ் கிரியேஷன் நான் பண்றேன் அப்படின்னா இந்த கோட் நான் ஒன்னு எழுதிருக்கேன். இந்த கோடு எப்போ எனக்கு ரன் ஆகும் அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய terraform வெர்ஷன், நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய terraform வெர்ஷனும் நம்ம ப்ரொவைடர் வெர்ஷனும் மேட்ச் ஆகும். ப்ரொவைடர் வெர்ஷன் அப்படின்றது இதுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்படிதான் நம்ம கொடுப்போம். required version
இந்த ரெக்வயர்டு வெர்ஷன் யாரு அப்படின்னா டெராஃபார்மோட வெர்ஷன். ஓகேவா? டெராஃபார்ம் என்ன வெர்ஷன்ல இருக்கணும், நம்ம ஏடபிள்யூஎஸ் என்ன வெர்ஷன்ல இருக்கணும், இந்த ரெண்டும் மேட்ச் ஆனாதான் நம்ம கோட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ டெராஃபார்ம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது என்ன வெர்ஷன்ல இருக்கணும்னு சொல்றாங்க, 1.2.0 இப்படி இருந்துச்சுன்னா, அதான் நான் காமிச்சேன் இல்லையா, இப்படி இருந்ததுன்னு என்ன அர்த்தம், greater than or equal to 1.2.0 விட உங்களுடைய டெராஃபார்ம் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் கேக்குற வெர்ஷன் என்ன, எனக்கு என்ன ரிசோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் எந்த வெர்ஷன்ல கிரியேட் ஆகணும் அப்படின்னா 3.5.0ல கிரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த வெர்ஷன் டாபிக் இப்போதைக்கு நீங்க இதை எடுத்துக்க வேண்டாம், நான் வெர்ஷன் இல்லாம தான் கிரியேட் பண்ண போறேன். பட் எப்படி மென்ஷன் பண்ணுன்றதை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வெர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம டெராஃபார்ம் எந்த வெர்ஷன்ல வேலை பார்க்கணும், உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் எந்த வெர்ஷன்ல வரணும், அவ்வளவுதான். சோ அதை ஓபன் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். பட் நான் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டெராஃபார்ம் ஃபைல்ல எந்த வெர்ஷனுமே கிடையாதுன்றதுனால லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய டெராஃபார்ம் 1.5.6 அமேசான்ல எப்படி கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, அதாவது எந்த கோட் ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் கோட் தான் ரன் ஆகும். டன். சோ இப்போ நான் லாங் லிஸ்ட் பண்றேன். இது என்ன டெராஃபார்ம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ டெராஃபார்ம் மட்டும், இது ப்ரொவைடர் ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்து டாட் டெராஃபார்ம்னு ஒரு ஃபோல்டரும் வந்திருக்கு, டெராஃபார்ம் லாக் ஹெச்சிஎல்னு ஒரு ஃபைலும் வந்திருக்கு. அது என்ன லாக் ஃபைல், லாக் ஃபைல்னா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க குடுக்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு டைமும் இனிட் கொடுக்குறப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். நீங்க என்ன இனிட் பண்ணீங்களோ, என்ன அப்டேட் பண்ணீங்களோ அது லாக் ஃபைல்ல போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்றதான் டெராஃபார்ம் டாட் லாக் டாட் ஹெச்சிஎல். இப்போ நம்ம என்ன இனிட் பண்ணோம், என்ன அப்டேட் பண்ணும், ஆக்சுவலி வெர்ஷன்ஸ், யாரை நீ ஆட்டோமேட் பண்ண போற, எந்த வெர்ஷன்ல நீ ஆட்டோமேட் பண்ண போறன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த லாக் ஃபைல்ல தான் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி தான் டெராஃபார்ம் ஒர்க் பண்ணும். இது எல்லாமே அட்வான்ஸ்டு டெராஃபார்ம்ல டெப்தா இருக்கும். நான் இப்ப சொல்றது பேசிக்கான டெர்ம்ஸ். ஓகே, சோ என்கிட்ட டெராஃபார்ம் யார ஆட்டோமேட் பண்ண போறாங்கன்றது சொல்லியாச்சு. அமேசான ஆட்டோமேட் பண்ண போறாங்க. அதுல என்ன ரிசோர்ஸ் ஆட்டோமேட் பண்ண போகுது அப்படின்றது resource.pfல நான் சொல்ல முடியும். சோ resource.pf என்ன ஆட்டோமேட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவ்வளவுதான், நம்ம அமேசான ஆட்டோமேட் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணி காட்டணும், இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனை பார்ப்போம். எப்படி இன்ஸ்டன்ஸை நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணுவீங்க, ஓஎஸ் ஃபர்ஸ்ட், ஓஎஸ்னு சொல்லக்கூடாது, ஏஎம்ஐ சூஸ் பண்ணுவீங்க. அடுத்து கீப்பர், இன்ஸ்டன்ஸ் டைப், செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் நம்ம சூஸ் பண்ணா டிஃபால்ட்டாவே அது ஒன்னு கிரியேட் ஆயிடும். OS பொறுத்து SSH RDP மட்டும் ஓபன் ஆகும். அடுத்து VPC சொல்லலன்னா டிஃபால்ட். எதெல்லாம் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம், AMI கீப்பர் கொடுக்கலன்னா கிரியேட் ஆகும் மெஷின். ஓகே கீப்பர் நம்ம கண்டிப்பா கொடுப்போம், இன்ஸ்டன்ஸ் டைப்பையும் கொடுப்போம். சோ இதை மட்டுமே வச்சு நான் இப்ப ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வச்சு. சோ கோட் எடுக்கணும்னா எங்க போகலாம் அப்படின்றதையும் நான் சொன்னேன் இல்லையா, ரெஜிஸ்ட்ரியில நான் ப்ரொவைடர் ஃபைல் ஆல்ரெடி எடுத்தேன். ப்ரொவைடர் என்ன வெர்ஷன்ல சூஸ் ஆயிருக்கு, லேட்டஸ்ட் வெர்ஷன். அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை அது கிரியேட் பண்ணும். நம்ம கிரியேட் பண்ண போற ரிசோர்ஸ் என்னவோ, எந்த சர்வீஸ்ல நீங்க ஆட்டோமேட் பண்ணணுமோ அந்த சர்வீசஸோட பேர் இங்க இருக்கு. ACM ஒவ்வொரு சர்வீசஸோட பேரும் இங்க இருக்கு. அந்த சர்வீசஸ் நீங்க சூஸ் பண்ணி EC2 அதுல எந்த ரிசோர்ஸ், EC2குள்ள போனீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். மெஷின், அப்புறம் கீப்பர், லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங், அப்புறம் எலாஸ்டிக் ஐபி, ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும், இல்ல ஒரு EBS வால்யூம் கிரியேட் பண்ணணும். எல்லாமே அந்த EC2 கன்சோல்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்க தனித்தனியா கொடுத்துருக்கான். நம்ம கிரியேட் பண்ண போறது என்ன, ஒரு இன்ஸ்டன்ஸ், AWS இன்ஸ்டன்ஸ். சோ அந்த இன்ஸ்டன்ஸ்க்கானது சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு. ஓகே, சோ இந்த ஸ்கிரிப்ட் என்னன்றதை நான் காமிக்கிறேன். சோ ரிசோர்ஸ் ஃபைல் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ப்ரொவைடர் ஃபைல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பிளாக், அது ப்ரொவைடர் பிளாக்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் ஆனதை வச்சுதான் பிளாக் எதுன்றத சொல்லுவோம். நான் ப்ரொவைடர் ஃபைல் எழுதும் போது ப்ரொவைடர் AWSனு போட்டேன், ரிசோர்ஸ் ஃபைல் எழுதும் போது ரிசோர்ஸ்னு போட்டு ஸ்டார்ட் பண்றேன், which means ரிசோர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் காப்பி, இதான் நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறதுக்கான ஸ்டெப். சோ ரிசோர்ஸ்
AWS இன்ஸ்டன்ஸ், அதாவது எந்த ரிசோர்ஸோ அந்த பேர் இப்பதான் நீங்க கொடுக்கணும். AWS இன்ஸ்டன்ஸ், AWS எலாஸ்டிக் ஐபி, AWS கீப்பர், அது எல்லாமே அந்த இடத்துல ஸ்கிரிப்டா இருக்கு. அந்த ரெஃபரன்சஸ வச்சு நேம் கொடுத்துக்கோங்க. இதை தவிர வேற எந்த நேமும் கொடுக்க கூடாது. ஓகேவா? அடுத்ததுக்கு பக்கத்துல இருக்கிறத கால் பேக் நேம்னு சொல்லுவோம். அந்த நேம் நான் அப்புறமா யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு அதை கால் பேக் நேம்னு நினைச்சுக்கோங்க. சோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் கீழே கொடுக்க போறேன். என்னென்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் AMI. இந்த AMI எங்க இருந்து வரணும்? AWS. எந்த இமேஜ்ல உங்களுக்கு மெஷின் வேணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணி இங்க போடணும். ஓகேவா? எந்த இமேஜ்னு நீங்க கன்சோல்ல போய் தான் எடுக்க போறோம். நம்ம இப்ப கன்சோல்ல போய் எடுக்கிறோம். எந்த ரீஜன்ல நான் ஆட்டோமேட் பண்ண போறேன், என் ப்ரொவைடர் யாருன்றதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ரீஜனை பொறுத்து தான் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா Amazon லினக்ஸ் மெஷின் அப்படின்றது, லினக்ஸ் AMI அப்படின்றது எல்லா ரீஜன்லயுமே கிடைக்கும். எல்லா ரீஜன்லயுமே எல்லாரும் ப்ரொவைட் பண்றாங்க. மும்பையும் ப்ரொவைட் பண்றான், ஹைதராபாடும் ப்ரொவைட் பண்றான், அப்புறம் இது நார்தன் வர்ஜினியாவும் ப்ரொவைட் பண்றான். ஆனா அவங்களுடைய ஐடி டிஃப்ரெண்டா இருக்கும். AMI ஐடின்னு ஒண்ணு பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த ஐடி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஐடியை பொறுத்து தான் இது கிரியேட் பண்ணும். சோ இப்ப எனக்கு கிரியேட் பண்ண போறது ஒஹாயோ ரீஜன்ல ஒரு மெஷின் எனக்கு கிரியேட் பண்ணணும். லான்ச் இன்ஸ்டன்ஸ் AMI ஐடி எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வரேன். சோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். எனக்கு ஒரு Amazon லினக்ஸ் மெஷின் வேணும் அப்படின்னா இந்த AMI நான் எடுத்துக்கிறேன். இது எந்த வெர்ஷன்? புது வெர்ஷனோட AMI. இதே மாதிரி எனக்கு ஓல்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா அதனுடைய வெர்ஷன். சோ இதான் அந்த நம்ம ஓல்டு லினக்ஸோடைய வெர்ஷன். இப்போ இந்த வெர்ஷன் என்ற AMI ஐடி, அந்த AMI ஐடியை தான் நான் இந்த இடத்துல ரிசோர்ஸ் கிரியேஷன்ல கொடுக்கணும். டிஃபரன்ஸ் என்னன்றதை சொல்லிட்டேன். நீங்க ப்ரொவைடர்ல எந்த ரீஜனை கொடுத்திருந்தீங்க? ஒஹாயோ. அதே ரீஜன்ல உள்ள ரிசோர்சஸ் மட்டும் தான் இப்ப இதனால கிரியேட் பண்ண முடியும். ரீஜனை ஒஹாயோன்னு கொடுத்துட்டு நார்தன் வர்ஜினியா ரிசோர்சஸ் எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடாது, கிரியேட் பண்ணாது. சோ ப்ரொவைடர் ராங்னு அர்த்தம். சோ நான் இந்த இடத்துல AMIல நம்ம AMI ஐடியும் கொடுத்துடுறேன். சோ இன்சர்ட் மோட்ல தான் இருக்கு. நான் டைரக்ட் வேல்யூவா பாஸ் பண்றேன் அப்படின்னா கோட்ஸ்ல தான் பாஸ் பண்ணணும். டைரக்ட் வேல்யூவா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கோட்ஸால நம்ம பாஸ் பண்ணணும். அண்ட் எனக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ தான் நமக்கு ஃப்ரீன்றதுனால T2 மைக்ரோ. இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம டெராஃபார்ம் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல நான் பண்றது எல்லாமே ரொம்ப பேசிக்கா தான் பண்றேன். டைரக்டாவே வேல்யூஸை கொடுத்து பண்றேன். பட் ரியல் டைம்ல இப்படி பண்ண மாட்டோம். இதுக்கு டிஃப்ரெண்டான மெத்தட் இருக்கு. ஓகே, சோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு இந்த 2 பேர் இருந்தாலே இப்போதைக்கு போதும். கீப்பர் எல்லாம் வராது. செக்யூரிட்டி குரூப்லாம் டிஃபால்ட்டாவே போயிடும். எந்த அவைலபிலிட்டி சொல்றீங்க? அந்த இதுவா? அதுதான் ரீஜன்ஸ் ஜோன்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்களே. புரியல என்ன சொல்றீங்கன்ட்டு. ஆமா, நீங்க நார்மலா எப்படி கொடுப்பீங்க? இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆகுதுன்னா அது இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல எனக்கு பேக்கப் இருக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க? சாரி, இன்னொரு ரீஜன்ல பேக்கப் இருக்கணும்னா, ரீஜன்னா ஜோன்ல. ஆட்டோ ஸ்கேலிங் தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு அதை எப்படி கிரியேட் பண்றதுன்றதுக்கு தனி ஸ்கிரிப்ட் இருக்கு. சோ எந்த ரீஜன்ல எந்த ஜோன்ல என்ன ஸ்பெக்ல உள்ள மெஷின் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேல் ஆகணும்ன்றதை நீங்க ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுத்துருவீங்க. ஓகேவா? அதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு. சோ அது எத்தனை நீங்க என்ன மேனுவலா கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே தனித்தனி பிளாக்ஸ் அவைலபிளா இருக்கும். நம்ம எடுத்து ரன் பண்ணிக்கலாம். சோ இப்போ எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எந்த ரீஜன்ல கிரியேட் ஆகும்? ஒஹாயோ ரீஜன்ல இருக்கக்கூடிய AMI ஐடியவே சூஸ் பண்ணி ஒஹாயோ ரீஜன்ல ஒரு மெஷின் எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ற பேர்ல கிரியேட் ஆகும். சோ இப்போ நான் என்ன பண்ணணும்? init. நம்ம டெராஃபார்ம் ஃபைல் எழுதினாலே பெட்டர் பிராக்டிஸ் டெராஃபார்ம் init கொடுக்கிறது தான். சோ டெராஃபார்ம் initனு கொடுக்குறேன். சோ நான் கொடுக்குறப்பெல்லாம் அது என்ன ஆகுது? இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இப்ப புரியாது. என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே லேட்டஸ்டா நீங்க என்ன ரிசோர்ஸ் கேட்டிருக்கீங்க? இப்போ இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ரிசோர்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கு தேவையான லேட்டஸ்ட் கோட எடுத்து வச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் அந்த இனிஷியேட் நம்ம பண்றது. எஸ். So Terraform has been successfully initialized. Now
Terraform நான் ரன் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எனக்கு அவுட்புட் கொடுக்க வேண்டியது மட்டும் பாக்கி. நெக்ஸ்ட் நான் கொடுக்க போற கமெண்ட் terraform plan என்ற கமெண்ட். எல்லா terraform கமெண்ட்ஸ்மே terraform தான் ஸ்டார்ட் ஆக போகுது. மெயினான கமெண்ட்ஸ் 5 கமெண்ட்ஸ் தான். terraform init, terraform plan, terraform apply, terraform validate, terraform destroy. இந்த 5 கமெண்ட் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே யூஸ் பண்றது எல்லாமே அந்த கமெண்ட்ஸ் லிஸ்ட்லயே நீங்க பார்க்கலாம். சோ terraform plan என்ற கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் என்ன கிரியேட் பண்ண ட்ரை பண்றேனோ அது கிரியேட் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு ப்ரிவியூ மட்டும் தான் எனக்கு காட்டும். terraform plan கொடுத்தா இந்த மாதிரி நீங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் படி ஒரே ஒரு மெஷின் மட்டும் கிரியேட் ஆகும்ன்றத காட்டும். சோ அதை வச்சு நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா பண்ண வேணாமான்றத செக் பண்ணிக்கலாம். சோ terraform plan கொடுக்குறேன். அதுல என்ன எரர் காட்டுது? நான் ஸ்டாப் பண்ணதுனால எரர் காமிக்கல, அது இல்லைனாலும் எரர் காமிச்சிருக்கோம். terraform plan நான் ஒரு கமெண்ட் கொடுத்தா அது எனக்கு ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர்? கரெக்டா சொல்லுங்க. நல்லா யோசிங்க. terraform யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்றோம். ப்ரொவைடர் நான் AWS ல சொல்றேன். AWS தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். எந்த ரீஜன்ல உள்ளவங்களும் ஆட்டோமேட் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. யார் அக்கவுண்ட்ல, எந்த அக்கவுண்ட்ல எந்த பெர்மிஷன் உள்ள பெர்மிஷன் கொடுத்தாதே அது ஒரு அக்கவுண்ட்டை போய் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ எந்த கிரெடென்ஷியல்ன்றதை நம்ம இன்னுமே சொல்லவே இல்லை. இப்போ நான் என்னுடைய terraform லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி நான் ஆட்டோமேட் பண்றேன் அப்படின்னா எந்த அக்கவுண்ட்ல அது ஆட்டோமேட் ஆகணுமோ அந்த அக்கவுண்டோடைய ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயை நான் terraform கிட்ட கொடுத்தேன்னா அதை வச்சு அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். கீஸை கொடுத்தாலே என்ன அர்த்தம்? பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நான் என்னோட EC2 மெஷின்ல வச்சு நான் terraform ரன் பண்றதுனால இந்த terraform இந்த EC2 மெஷின்ஸ்னால மத்தவங்கள ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு கிரெடென்ஷியலை கொடுக்கலாம், இல்லைன்னா IAM ரோல் கொடுக்கலாம். என்ன டிஃபரன்ஸ்? எல்லா இடத்துலயுமே இதுதான் சொல்யூஷன். இப்ப இந்த மெஷினுக்கு மத்த சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கும் பெர்மிஷன் கிடையாது, இந்த terraformக்கும் பெர்மிஷன் கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு AWS கான்ஃபிகர்னு கொடுத்து ஃபுல் பெர்மிஷன் உள்ள ஒரு யூசரா லாகின் பண்ணி terraform ரன் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த EC2 மெஷினுக்கு மொத்த AWS-ஐயும் ஆக்சஸ் பண்ற பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா terraformக்கும் பெர்மிஷன் கொடுத்த மாதிரி தான். ஏன்னா terraform எங்க ரன் ஆகுது? இதுலதான் ரன் ஆகுது. சி என்ன பண்ணணும்? என் terraform எங்க ஆட்டோமேட் பண்ணணுமோ அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும். இப்ப ஏதாவது கொடுத்தோமா? நோ வேலிட் credential serving provider. யார ஆட்டோமேட் பண்ணணும் எந்த பெர்மிஷனுமே நம்ம தரவே இல்லை. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொடுக்கணும் அப்படின்னா யாருடைய அக்கௌண்ட்டை நீங்க ஆட்டோமேட் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுடைய credentials கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொவைடரு, எந்த ரீஜனு, எந்த அக்கௌண்ட், அந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ இப்படியும் நம்ம டைரக்டா கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த மெஷினுக்கு நம்ம ரோல் கொடுத்துடலாம். EC2 மெஷினுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தா அதுக்குள்ள இருக்கக்கூடிய terraform ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ அப்போ மத்த சர்வீசஸ் S3 அதை ஆக்சஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம், VPC ஆக்சஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். சோ ஃபுல் பெர்மிஷன் terraformக்கு கிடைச்சிரும். இங்க பெர்மிஷன்னால தான் இந்த எரர் அடிச்சது. ஓகே, சோ credentials அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுனால ரிசோர்ஸ் கிரியேஷன் நடக்கல. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா என்னுடைய EC2 மெஷினுக்கு ஒரு ரோல் அட்டாச் பண்ண போறேன். ஃபுல் பெர்மிஷன் உள்ள ஒரு ரோல். ஆல்ரெடி என்கிட்ட ரோல் இருக்கு. உங்களுக்கு ரோல் கிரியேஷன்லாம் தெரியும். இப்போ EC2ன்னு செலக்ட் பண்ணி அதுக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்து மெஷினுக்கு அட்டாச் பண்ணிடுங்க. சோ என்கிட்ட இருக்கான்றதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். சோ EC2 ஆல்ரெடி நான் terraformக்காக ஒரு ரோல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ரோலையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். டன். இப்ப நம்ம அதே ஸ்கிரிப்ட ரன் பண்ணோம் அப்படின்னா terraform plan கொடுத்தா என்ன வரும்?
ஒன்லி ப்ரிவியூ சேஞ்சஸ். இப்ப நான் கொடுத்திருக்கிற அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பதில் கிடைக்கும்ன்றத மட்டும்தான் எனக்கு காட்டும். மெஷின்லாம் இப்போதைக்கு கிரியேட் ஆகாது. ஜஸ்ட் சேஞ்சஸ் மட்டும் காட்டும். ரிசல்ட்டை மட்டும் காமிக்கும். என்ன காமிக்குது? ஸோ டெராஃபார்ம் பிளான் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ டெராஃபார்ம் நம்ம கொடுத்த அந்த ரிசோர்ஸ் ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் வெப். வெப்ன்றது நம்ம என்ன அந்த இடத்துல எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் என்ன வேர்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை வந்து கால் பேக் நேம்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னும் நான் மீனிங் சொல்லல உங்களுக்கு. ஸோ நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட் படி நமக்கு என்ன கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஎம்ஐ சரிதா. இந்த ஏஎம்ஐ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ல ஒரு மெஷின் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதெல்லாம் என்ன பிளஸ் பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட்ல ரெண்டே விஷயம் தான் கொடுத்துருக்கோம். மற்ற விஷயங்களையும் நீங்க ஆட் பண்ணணும். அது எந்த நெட்வொர்க்ல கிரியேட் ஆகணும், அதுக்கு எவ்வளவு லைக் அதுக்கு என்ன கீபேட் கொடுக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் பிளஸ் பிளஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்ப நம்ம அதை கொடுக்கல. ஒன்லி டேக் இன்ஸ்டன்ஸ் டைப் ஏஎம்ஐ ஐடி அவ்வளவுதான் கொடுத்துருக்கோன்றதுனால இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலான்றதுக்கு காட்டுது. அண்ட் நீங்க பிளான் பண்ணபடி உங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற ரிசல்ட்டை காமிக்குது. என்ன நடக்கும்? நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல ஒஹாயோ ரீஜியன்ல ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும் ஆட் ஆகும். இருக்கிறதுல எதுவும் சேஞ்சஸ் நடக்காது, எதுவும் டெலீட்லாம் ஆகாது. அப்படின்ற சேஞ்ச் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு. லைக் ஒன்னே ஒண்ணு ஆட் ஆக போகுது. இப்போ நம்ம இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம் அப்ளை Terraform plan என்ற கமெண்ட் ஜஸ்ட் டு செக் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்ன்றது. Terraform அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டா அவுட்புட் கிடைச்சிடும். அதாவது மெஷின் கிரியேட் ஆயிடும். ஸோ Terraform அப்ளை -- auto approve. ஆட்டோ அப்ரூவ் கொடுக்கலன்னா Terraform அப்ளை கொடுத்தாலும் ரன் ஆகி எஸ் ஆர் நோன்னு கேட்கும். Terraform அப்ளைலயும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் காட்டும் என்ன நடக்கும்ன்றது. பட் ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். Terraform பிளானுக்கும் Terraform அப்ளைக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ பிளான் கொடுத்தா ப்ரிவியூ சேஞ்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கும். என்ன நடக்கும்ன்றத காமிக்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டே கிடைச்சிடும். அது இவ்வளவு நேரம் ஆகாது. எனக்கு தான் லேட் ஆகுது. இதுதான் ரொம்ப லேட் ஆகுது. சீக்கிரமாவே அது ரன் ஆயிடும். நான் ஃபோல்டரே வச்சிருக்கேன். ஹோம் பாத்லயே தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொவைடர் ஃபைல் நீங்க எங்க ரன் பண்றீங்களோ அதுல இருக்கணும் ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன். ஃபோல்டர் டு ஃபோல்டர் டிஃபர் ஆகும். ஃபோல்டர் டு ஃபோல்டர் டிஃபர் ஆகும். இப்ப நான் வச்சிருக்கிறது ஹோம் பாத்ல ஒரே ஒரு ப்ரொவைடரை சொல்லிட்டு இருக்கேன். ஃபோல்டர் டு ஃபோல்டர் ப்ரொவைடர் மென்ஷன் மல்டிபிள் இருந்தனா மென்ஷன் பண்ணும். சோ இப்போ என்ன கேக்குது? நீங்க அப்ரூவ் பண்ணாதான் அது கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லுது. இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்க -- ஆட்டோ அப்ரூவ் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப எஸ் அப்படின்னு கொடுத்தா கிரியேட் ஆகும். எனக்கு அடுத்து பாத்தீங்களா இவ்வளவு லேட் ஆகாது. இன்னைக்கு எனக்கு ஏதோ ஸ்லோவா இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியல. டக்குன்னு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? சோ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் வெப்னு நீங்க கொடுத்தது வந்து கிரியேட் ஆகுது. ஸ்டில் கிரியேட்டிங் 10 செகண்ட்ஸ் ஆகும் 20 செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு லைக் 30 செகண்ட்ஸ்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட கன்சோல்ல போய் பார்த்தா நம்ம ஒஹாயோ ரீஜன்ல ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு மெஷின் ஹலோ வேர்ல்டுன்னு நீங்க சொன்ன ஐடியில நீங்க சொன்ன இன்ஸ்டன்ஸ் டைப்ல ஒரு மெஷின் கிரியேட் ஆயிருக்கு. கீப்பர்லாம் அதுக்கு இல்ல. நம்ம கீப்பர்லாம் கொடுக்கல. அண்ட் செக்யூரிட்டி குரூப் எதுவுமே நம்ம எடுக்கலன்றப்ப என்ன எடுத்துக்குவோம்? டிஃபால்ட் தான் எடுத்துக்கோம். அதே மாதிரியே டிஃபால்ட்டும் அட்டாச் ஆயிடுச்சு. டன். சோ இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் பண்ண இப்ப என்ன சேஞ்சஸ் தெரியுது உங்க ஃபைல்ல?
Terraform state terraform டாட் tf state ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன ஃபைல் அப்படின்னா, இப்போ terraform யூஸ் பண்ணி நம்ம என்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோமோ அது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரும். இப்போ terraform யூஸ் பண்ணி இந்த ஐடில இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்றது terraform ஒரு காப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், லைக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ terraform டாட் tf டாட் state ஃபைல் செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், AWS என்ன பேர்ல கிரியேட் பண்ணோம், டேக் கிடையாது, இது கால் பேக் நேம். அடுத்து வந்து அது எந்த ஐடியில அங்க கிரியேட் ஆயிருக்கு, இன்ஸ்டன்ஸ் ஐடி அது நீங்க இங்கேயே பாத்துக்கலாம். 0b58 அப்படின்ற பேர்ல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன நடக்குதோ அந்த சேஞ்சஸ் அந்த ஸ்டேட் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரும். அந்த ஸ்டேட் ஃபைல் தான் Terraform உடைய பேக்எண்ட் ஃபைல். அந்த பேக்எண்ட் ஃபைலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ரிசோர்சஸும் காலி. அதனால அந்த Terraform ஸ்டேட் ஃபைலை எங்க ஹோல்ட் பண்ணி வைப்பாங்கன்னா பேக்எண்ட்ல வேற ஏதாவது இடத்துல அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி தான் வைப்பாங்க. எங்க வைக்கலாம், எங்க வைப்பாங்கன்ற இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், ரொம்ப ஃபேமஸா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், 90% சான்ஸ் உண்டு. ஸோ பேக் எண்ட் கான்செப்ட் இன் Terraform என்ன அப்படின்னு கேட்டா, என் ஸ்டேட் ஃபைலை நான் S3ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன், அவ்வளவுதான். ஸ்டேட் ஃபைல்ஸை S3ல தான் போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன்லி ஆக்சசபிளா இருக்காது. ஓகே, ஏன்னா இது சேஞ்சஸ் நடக்குது, இது ஏதாவது டெலீட் பண்றாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் டெலீட் ஆயிடும். இத பொறுத்து தான் Terraform கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் அகைன் அந்த Terraform ஃபைல் இருக்கு இல்லையா, resource.tf ஃபைல ரன் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இன்னொரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுமா, Terraform apply. அந்த ஸ்டேட் ஃபைலை பொறுத்து தான் அது வேலை செய்யும். ஸ்டேட் ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றத நான் காமிச்சேனே, AWS இன்ஸ்டன்ஸ் வெப்ன்ற பேர்ல நீங்க ஒரு ரிசோர்ஸ் ரன் பண்ணீங்க, அது ஆல்ரெடி அங்க கிரியேட் ஆயிடுச்சு. அதே பேர்ல மறுபடியும் கிரியேட் ஆகாது. ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட்டடா இல்லையான்றது Terraform எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட் ஃபைல் வச்சு தான் தெரிஞ்சுக்கும். இப்ப என்ன காட்டும்னா நத்திங் வில் பி கிரியேட்டட் தான் காட்டும். அது இவ்வளவு நேரம் ஆகாது. No changes, your infrastructure already matches the configuration. Terraform கிட்ட இருக்கக்கூடியதும் ஆல்ரெடி உங்க கன்சோல்ல இருக்கக்கூடியதும் மேட்ச் ஆயிடுச்சு, which means கிரியேட் ஆயிடுச்சுன்றதுனால no new resource will be created. அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா with the help of state file அங்கேயே போட்டிருக்கும். So Terraform has compared your real infrastructure against your configuration and found no differences. இதே மாதிரி வெப்ன்ற பேர்ல ஆல்ரெடி ரன் பண்ணீங்களா, அதுக்குதான் இந்த கால் பேக் நேம்ன்றதை நம்ம கொடுத்தது. இந்த AMI ஐடியில இந்த பேர்ல நான் ஒரு AWS இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணினேன். ஸ்கிரிப்ட், நீங்க ஸ்கிரிப்ட்ல என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சதோ அது மொத்தமா இந்த ஸ்டேட் ஃபைல்ல சேவ் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியாது, அதே ஸ்கிரிப்டை என்னால ரீயூஸும் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி ரியல் டைம்ல ரன் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குன்றதை நான் சொன்னேன். உங்களுக்கு காமிக்கிறது பேசிக்கா தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டேட் ஃபைல்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல நம்ம எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. ஸோ பேக்எண்ட்ல S3ல போட்டு தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம், ரன் பண்ணுவோம் அப்படின்றது இட்ஸ் மெயின் திங். Done. So Terraform init காமிச்சேன், Terraform plan காமிச்சேன், Terraform apply காமிச்சேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதையும் காமிச்சேன். இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் இல்லாம வேற ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணணும்னா எங்க போய் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம், சாம்பிள் ஸ்கிரிப்ட் ரெஃபரன்ஸ்க்கு இங்க இருந்து ரெஜிஸ்ட்ரியில இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் டாஸ்க் S3 பக்கெட் கிரியேஷன். S3 பக்கெட்டை நீங்க இதை வச்சு கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க. மேனுவலா எப்படி உங்களுக்கு S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சதுனாலே இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். ரீஜன் இல்லாம தான், ஆனா எந்த ரீஜன்ல உள்ளதுன்றது லைக் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போட்டுதான் வைப்பீங்க. ஸ்டேட் ஃபைல் சாரி யூசுவலா நீங்க வந்து எப்படி S3 பக்கெட் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிரியேட் பண்றதுதான். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரீஜன் தான் அது ஸ்டோர் பண்ணும். பட் உங்க பக்கெட் எங்க பிளேஸ் ஆகணும்ன்றது மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணணும். யூசுவலா கிரியேட் பண்றதுதான். பக்கெட்டுக்கு மட்டும் நம்ம ரீஜன் சொல்லுவோம், பக்கெட்டுக்குள்ள சேவ் ஆகிறது எந்த ரீஜனா வேணா இருக்கலாம். ஸ்டேட் ஃபைல் எடிட் பண்ண முடியாது. ஸ்டேட் ஃபைல் எடிட் பண்ண முடியாது, டைரக்டா போய் எடிட் பண்ண முடியாது. நம்ம Terraform வச்சுதான் அதை எடிட் பண்ண வைப்போம்.
அதை நான் கடைசியா சொல்றேன். இருக்காது இருக்காது. இப்போ நான் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல டெலீட் பண்ணா இன்ஸ்டன்ஸ் காலி ஆயிடும். எல்லா சேஞ்சஸ்மே எனக்கு எங்க நடக்கும்ன்றது நம்ம ஸ்டேட் ஃபைல டைரக்டா அக்சஸே பண்ண மாட்டோம். நீங்க ஸ்டேட் ஃபைலுக்கு போகாதீங்க. ஸ்டேட் ஃபைல எப்படி சேஞ்சஸ் அதாவது ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நான் பண்ற மேனுவல் ஒர்க்கை பொறுத்து தான் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இப்போ நான் டெராஃபார்ம் டெஸ்ட்ராய்னு கொடுக்குறேன். டைரக்டா நம்ம போய் எடிட் பண்ண மாட்டோம். ஸ்டேட் ஃபைல்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ண மாட்டோம். ஆனா அந்த ஸ்டேட் ஃபைல பொறுத்து டெராஃபார்ம் வேலை செய்யுதுன்னு சொல்றேன். புரியுதா? டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்ப எனக்கு என்ன ஆகும்? ஸ்டேட் ஃபைல் டெலீட் ஆகாது. ஸ்டேட் ஃபைல்ல என்ன இருக்கோ அது டெலீட் ஆகும். ஸ்டேட் ஃபைல்ல என்ன இருக்கு? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அது டெலீட் ஆயிடும். டெராஃபார்ம் என்ன கிரியேட் பண்ணுச்சோ அது எல்லாமே ஸ்டேட் ஃபைல்ல இருக்கா? அந்த ஸ்டேட் ஃபைல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பொறுத்து உங்க ரிசோர்ஸ் டெலீட் ஆயிடும். அந்த ரிசோர்ஸ் டெலீட் ஆயிடுச்சுன்றதும் ஸ்டேட் ஃபைல்ல ஸ்டோர் ஆயிடும். அது 2 ஃபைலா இருக்கு, நான் காமிக்கிறேன். இப்போ டெஸ்ட்ராய் நடக்கட்டும். உங்க இன்ஸ்டன்ஸ் அங்க டெலீட் ஆயிடும். ஸ்டேட் ஃபைல் அதே ஃபைல் தான், அதுக்குள்ள சேஞ்சஸ் மட்டும் தான் நடக்கும். ஃபைல் டெலீட் ஆகாது. ஓகே, அது இருக்கும். நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது தான் டெர்மினேட் ஆகும். அது எதுல ஸ்டோர் ஆயிருக்குன்னா லாக் ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கு. வெர்ஷன்ஸ், ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷன்லாம் லாக் ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, சோ டன். இப்போ நான் ஆட்டோ அப்ரூவ் இதுலயுமே நீங்க கொடுக்கலாம். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் ஹைஃபன் ஆட்டோ அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எஸ் ஆர் நோ கேட்காம டெலீட் பண்ணும். இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன டெலீட் ஆகும்ன்றது காமிக்குதா? 1 to destroy. முன்னாடி 1 to add னு காமிச்சது. இப்போ இருக்கிறது டெலீட் ஆக போகுதுன்னு காமிக்குது. நீங்க கொடுத்த அந்த AWS இன்ஸ்டன்ஸ் வெப்ன்றது டெலீட் ஆகுது. நான் பர்டிகுலரா இதுதான் சொல்லல. இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ஒரு இன்ஸ்டன்ஸோட இன்ஃபர்மேஷனும் ஸ்டேட் ஃபைல்ல இருந்தது. அது எனக்கு டெர்மினேட் ஆகுது. இதை டெர்மினேட் பண்றதுக்கும் ஸ்டேட் ஃபைல் தான் காரணம். இந்த ஸ்டேட் ஃபைல பொறுத்து தான் அது போய் டெலீட் பண்ணுது. இன்கேஸ் நான் ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸ் வச்சிருந்தேன்னா 4-5 இன்ஸ்டன்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுல தான் இருந்திருக்கும்? ஸ்டேட் ஃபைல்ல தான் இருந்திருக்கும். ஸ்டேட் ஃபைல் தான் அதோட ரெஃபரன்ஸ். So one resource deleted. இப்போ கன்சோல்ல பார்த்தா மெஷின் இல்ல, டெர்மினேட்டட். இப்போ நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா ls-lrta என்ன இருக்கு? terraform.tfstate.backup னு இருக்கு. terraform state ஃபைல் நான் ஓபன் பண்றேன். அது என்ன இருக்கு? இப்போதைக்கு எதுவுமே கிரியேட் ஆகல. இதுதான் ஆக்சுவலா கரண்டா இருக்கக்கூடிய ஃபைல். டெலீட் முன்னாடி இருக்கிறப்ப இருக்குன்னு காமிச்சது, டெலீட் ஆனதும் இல்லைன்னு காமிக்குது. சோ இது வந்து ஆக்சுவல் டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல். நீங்க பேக்கப் ஃபைல் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்ன வச்சிருந்தோமோ அது இருக்கும். AWS இன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய்னு ஒன்று நடந்தாலே ஒரு பேக்கப் ஃபைல் கிரியேட் ஆயிடும். அந்த பேக்கப் ஃபைலை வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்ததை ரிட்ரைவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதனால இந்த பேக்கப் ஃபைலை நம்ம S3 பக்கெட்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்றோம். டன். ஓகே, சோ இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரிசோர்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணி நான் காமிச்சேன். அதே மாதிரி உங்களுக்கு டாஸ்க்கா நான் S3 பக்கெட் கொடுத்தேன். இன்னொரு விஷயம், இதே டெராஃபார்ம்ல நிறைய டாஸ்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ அப்போனா டைரக்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாஸ்க் கொடுக்கல. அதுக்கு ஒரு 2 days டைம் கொடுத்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொல்லி பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப பேசிக்கான டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 4 மினிமம் நோடு இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். இவ்வளவுதான் கொஸ்டின். மினிமம் 4 நோடு இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணணும். அது டைரக்டா போய் ஆட்டோ ஸ்கேலிங்ல கிரியேட் பண்ணிட முடியாது. சோ அதுக்கு ஸ்பெசிபிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்ல, இருந்தா நான் கொடுத்துருப்பேன். அந்த டாஸ்க் நான் தான் பண்ணி கொடுத்தேன் அந்த ஸ்டூடெண்ட்க்கு. சோ அந்த மாதிரி இருக்காங்க. அது ரொம்ப பேசிக்கான டாஸ்க். அது ஈஸியா முடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கொஸ்டினே இவ்வளவுதான். மினிமம் 4 நோடு இருக்கிற மாதிரி ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஆட்டோ ஸ்கேலிங்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஆட்டோ ஸ்கேலிங் மேனுவலா நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை ஸ்கிரிப்ட்ல அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான். ஓகே டன். S3 பக்கெட் கிரியேஷனும் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும் கிரியேட் பண்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒண்ணும் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி எல்லாம் கிரியேட் பண்ண ரிசோர்சஸ் தான். சும்மா ஸ்கிரிப்ட் தான் ரன் பண்ணி பார்க்க போறீங்க. ஸ்கிரிப்டும் எங்க எடுக்க போறீங்கன்றத நான் சொல்லிட்டேன். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அது மட்டும்தான் உங்க வேலை. மத்தபடி எல்லாமே அங்க இருக்கு. ஓகேவா? சோ இப்ப ஃபைனலா நான் என்ன பண்ண போறேன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச VPC கிரியேஷன், VPC நெட்வொர்க் கிரியேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அதுலதான் நிறைய இருக்கு. கரெக்டா? எப்படி VPC கிரியேட் பண்ணுவீங்க? VPC ஓட காம்பனன்ட்ஸ் என்னென்ன? இது ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. காம்பனன்ட்ஸ் ஆஃப் VPC CIDR ரேஞ்ச். அத பொறுத்து தான் VPC கிரியேட் ஆகும். VPC CIDR ரேஞ்ச், சப்நெட்ஸ், இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே, ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப்ஸ், NACL. NACL சொல்லலாம், NACL சொல்லுவாங்க. NACL நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல நிறைய VPC பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கா கேட்கிற இன்டர்வியூ क्वेश्चंस. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்நெட் கேட்வே வர்சஸ் NAT கேட்வே? இது நான் ஒரு ரெண்டு வருஷமாவே சொல்லிட்டு இருக்க ஒரு क्वेश्चन தான். இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே. NAT கேட்வே, இன்டர்நெட் கேட்வே, பப்ளிக் சப்நெட்டுக்கும் பிரைவேட் சப்நெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பப்ளிக் சப்நெட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அடுத்து செக்யூரிட்டி குரூப்புக்கும் NACL-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான். ஓகேவா? இவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேசிக்கான क्वेश्चंस VPC பொறுத்த வரைக்கும். சோ இத ஈஸியாவே சொல்லலாம். VPC ஓட காம்போனன்ட்ஸ் அப்படினா VPC, சப்நெட்ஸ், ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே, செக்யூரிட்டி குரூப்ஸ், NACL. ஓகே. சோ இதெல்லாம் யாருன்னு தெரியுதா? என்ன டிஃபரன்சஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா? ஷூரா? செக்யூரிட்டி குரூப்க்கு NACL-க்கு என்ன டிஃபரன்ஸ்? instance level network level okay எது ஓகே 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 அவ்வளவுதான். செக்யூரிட்டி குரூப்ன்றது நீங்க எங்க பாத்திருக்கீங்க? இத்தனாலா மெஷின்ல மட்டும் தான் பாத்திருக்கீங்க. அதாவது மெஷின்காக தான் நம்ம பண்ணிருப்போம். சோ இன்ஸ்டன்ஸ் லெவல்ல செட்டிங்ஸ், இன்ஸ்டன்ஸ் லெவல் ஃபயர்வால் செட் பண்றதுனா செக்யூரிட்டி குரூப். NACL-ன்றது நெட்வொர்க் லெவல் ஃபயர்வால். நெட்வொர்க்னா சப்நெட் லெவல்ல ஃபயர்வால். யார் அந்த சப்நெட் குள்ள போகலாம், யாரு போக கூடாது அப்படின்றத நம்ம டிசைட் பண்றதுக்கு NACL-ன்ற ஃபயர்வால். Amazon பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபயர்வால்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் ஃபயர்வால் அது NACL மாதிரி நிறைய ஃபயர்வால்ஸ் Amazon-குள்ள இருக்கு. அதுல இந்த ரெண்டு பேர் தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஓகேவா? செக்யூரிட்டி குரூப் இஸ் ஒன் ஆஃப் த ஃபயர்வால்ஸ், NACL இஸ் ஒன் ஆஃப் த ஃபயர்வால்ஸ் அப்படின்றத நீங்க சொல்லணும். அண்ட் இன்னொன்னு, செக்யூரிட்டி குரூப்ல நீங்க வெறும் அலோவ் தான் பண்ண முடியும். NACL-ல நீங்க அலோவும் பண்ணலாம், டினையும் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இதுவும் ஒரு டாஸ்க் தான். இன்டர்வியூல கொடுத்த ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா, எனக்கு ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வருக்குள்ள ஒரே ஒரு யூசரை மட்டும்தான் நான் வந்து அலோவ் பண்ணணும். ஒரே ஒரு யூசரை நான் அலோவ் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? ஐபி மட்டும் கொடுக்கலாம். ஓகே. ஒரு யூசரை மட்டும் நான் டினை பண்ணணும். நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு சர்வர், அந்த சர்வருக்குள்ள அந்த யூசர் என்டர் ஆகக்கூடாது. டினை பண்ணணும்னா நீங்க நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் தான் போகும். NACL VPC கன்சோல்குள்ள போங்க. VPC-ல போயிட்டு NACL ஓபன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது. இதுக்கு மட்டும் இல்ல, பேசிக்காவே நீங்க எங்க டினை பண்றதா இருந்தாலும் NACL ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் VPC-குள்ள. ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு கீவேர்ட் நீங்க இந்த இடத்துல சொல்றது, செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது ஸ்டேட்ஃபுல் செட். ஸ்டேட்ஃபுல் செட் இந்த கீவேர்ட் தான் அவங்க இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். NACL அப்படின்றது ஸ்டேட்லெஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ்ன்றத பாருங்க. ஓகே. நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் தான் இதுக்குள்ள டிஃபரன்சஸ். டன். சோ இதெல்லாம் நம்ம VPC கிளாஸ்ல நீங்க பார்த்தது. நான் அதை சொல்லி கொடுக்கிறதுக்கு வரல, நான் பேசி அங்க போயிட்டேன். சோ VPC கிரியேஷன் நீங்க தான் எனக்கு இப்போ ஸ்கிரிப்ட்ல சொல்ல போறீங்க. ஹவு டு யூ கிரியேட் அ VPC? நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எழுத போறேன். சோ அகைன் resource.tf ஓபன் பண்றேன். அந்த resource.tf மூலமா கிரியேட் ஆன ரிசோர்ஸ் காலி. அந்த ஃபைல் இருக்கு. ஆனா அந்த ஃபைலையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சேம் ஃபைல்ல
விபிசிக்கான ஸ்கிரிப்ட் எழுத போறேன். விபிசிக்கான ஸ்கிரிப்ட் எழுத போறேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விபிசி கிரியேட் பண்ணனும். விபிசி கிரியேட் பண்ணா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சிஐடிஆர் ரேஞ்ச் கொடுத்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? விபிசி ஸ்டெப்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒரு விபிசி கிரியேட் பண்ணுவீங்க. அந்த விபிசியோட ஹோல் நெட்வொர்க் ரேஞ்ச சொல்றதுக்கு சிஐடிஆர் கொடுத்திருப்பீங்க. அந்த சிஐடிஆர் நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணது 10.0.0/16 ஒரு நம்பர் கொடுத்திருப்பீங்க. அந்த சிஐடிஆர் ரேஞ்ச வச்சு சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க உங்க நெட்வொர்க் உள்ள. பப்ளிக் சப்நெட் அண்ட் பிரைவேட் சப்நெட். அந்த பப்ளிக் சப்நெட் எப்படி கிரியேட் ஆகுது? How do you create a public subnet? Online. How do you create a public subnet? Create your interview question. Okay. What is subnet? Subnet அப்படின்றது இட்ஸ் an internal component. அதாவது ஒரு டிவிஷன் தான். உங்க ஹோல் நெட்வொர்க்க சிஐடிஆர் பொறுத்து நீங்க டிவைட் பண்றீங்க. நீங்க டிவைட் பண்றப்ப எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்கும். நீங்க சும்மா பேர் வச்சிட்டீங்க. கிளாஸ் எடுக்கும்போது பேர் வச்சதுனால அது பப்ளிக் சப்நெட் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. ரெண்டுமே பிரைவேட் சப்நெட்ஸ் தான். நீங்க எப்ப இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்றீங்களோ அப்பதான் அது பப்ளிக் சப்நெட். கரெக்டா? அதே இன்டர்நெட் கேட்வே நான் இந்த சப்நெட்டுக்கும் போட்டுனா அதுவும் பப்ளிக் தான். ஓகே, சோ இதான் ஆன்சர். when we attach internet gateway ஒரு சப்நெட்டை என்னால பப்ளிக்கா ரன் பண்ண முடியும். ஓகே, சோ அந்த மாதிரி இன்டர்நெட் கேட்வேவை யூஸ் பண்ணி we can attach. அடுத்து அந்த இன்டர்நெட் எங்க போகணும், எந்த சப்நெட்டுக்கு போகணும்ன்றதை கொடுக்கறதுக்கு ரவுட் டேபிள். சோ இந்த ரவுட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும். ரவுட் டேபிள். ஓகே, சோ இதுக்கு ஏதாவது நம்ம ரூல் செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதாவது இதுக்குன்னா இந்த சப்நெட்ல வரக்கூடிய மெஷின்ஸ்க்கு நான் ஏதாவது ரூல் செட் பண்ணணும்னா செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றேன். இதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றேன். நாட்னா என்ன? வாட் இஸ் நாட் கேட்வே? நாட்ன்றது பப்ளிக்ல இருந்து இன்டர்நெட்டை எடுத்து பிரைவேட்க்கு ஷேர் பண்றது. அதுக்கு இடையில யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் தான் நம்ம வந்து நாட்னு சொல்லுவோம். நெட்வொர்க். சோ ரெஃபரன்ஸ்க்காக அந்த பிக்சர் நான் போட்டுட்டேன். ரிவைஸ் பண்றதுக்காக நான் போட்டேன். நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரெஜிஸ்ட்ரியில நான் இப்போ எடுக்க போற சர்வீஸ் விபிசி. விபிசிக்கு கீழே எல்லா ரிசோர்சஸ்க்கான ஸ்கிரிப்டுமே இருக்கு. விபிசி கீழே ஃபர்ஸ்ட் விபிசி மட்டும் எனக்கு வேணும். வெறும் நெட்வொர்க் மட்டும் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கு. இவ்வளவுதான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இவ்வளவுதான் நீங்க கொடுத்திருக்கீங்க. ரிசோர்ஸ் AWS VPC மெயின். மெயின்ன்றது கால் பேக் நேம், நாட் டேக். டேக்ன்றது எங்க வரும்? நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வரக்கூடிய பேரை தான் டேக்னு சொல்லுவோம். நான் ஹலோ வேர்ல்டுன்ற டேக்ல ஒரு மெஷின் கிரியேட் பண்ண அது ஹலோ வேர்ல்டுன்ற பேர்லயே வந்துச்சு. டேக்ன்றது என்னன்னா ஸ்கிரிப்ட்ல டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கொடுக்கக்கூடிய பேரு. இப்ப டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதோட பேர் என்ன? மெயின். கால் பேக் நேம்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுவோன்றதை நான் அடுத்தது காமிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி. இப்ப எனக்கு என்ன ஆகும்னா ஒரு விபிசி மட்டும் கிரியேட் ஆகும். அடுத்து யூனிட். Terraform யூனிட். Terraform 8 கொடுத்தா இனிஷியலைஸ் ஆகுது. அடுத்து Terraform plan கொடுத்தீங்கன்னா என்ன இதுல சேஞ்சஸ் பண்ணலாம்? இப்போதைக்கு நான் வெறும் CID அரேஞ்ச் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். இதுல வேற ஏதாவது நீங்க VPC பத்தி ஆட் பண்ணணும்னா அதை Terraform plan போட்டு செக் பண்ணிக்கலாம். Terraform plan போட்டா ஒன்லி பிளானை மட்டும் காட்டும். அப்ளை போட்டா பிளானையும் காட்டும், அது அவுட்புட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். திரும்ப ஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
டன். இதுல என்ன காட்டுது? நீங்க சிடிஆர் பிளாக் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு டேக்லயும் நம்ம கொடுக்கல. கரெக்டா? டேக் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது நீங்க ஐடி கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. இன்கேஸ் நீங்க ஏதாவது செட் பண்ணணும்னா அதை பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்கு. சோ கிரியேட் பண்ணிட்டு நான் டைரக்டா டெராஃபார்ம் பிளான் கொடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. நம்ம வேணும்னா திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைரக்டா டெராஃபார்ம் அப்ளை ஹைஃபன் ஆட்டோ அப்ரூவ். இவ்வளவு டைமே எடுக்காது. லேட் ஏன் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ அது டெராஃபார்ம் விபிசியை கிரியேட் பண்ணிடும். அடுத்து டெராஃபார்ம்க்குள்ள சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணும். சாரி, விபிசிக்குள்ள சப்நெட்ஸை கிரியேட் பண்ணும். சப்நெட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்டும் இருக்கு. AWS சப்நெட். சோ இவ்வளவுதான். இதை காப்பி பண்ணிப்போம். நம்ம கன்சோல்ல போய் செக் பண்ணலாம். கன்சோல்ல ஒஹாயோ ரீஜன்ல உள்ள ஒரு விபிசி. சரிதா? 10.0.0.06ல 00FF 00FF பேர்ல ஒரு விபிசி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ விபிசி ஓகே. சப்நெட் எப்படி ஆட் பண்றது? vi resource.tf அதுல அப்படியே நமக்கு எப்படியும் அந்த விபிசி மறுபடியும் கிரியேட் ஆக போறது இல்ல. நான் அதனால இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். சோ டெலிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ அகைன் இன்சர்ட் மோடுக்கு போயிட்டு இத கொடுத்து ரிசோர்ஸ் AWS சப்நெட் கிரியேட் பண்ண போறேன். சப்நெட்டுக்குன்னு ஒரு பேர் நான் வைக்கிறேன். கால் பேக் நேம். அந்த சப்நெட் எந்த விபிசில கிரியேட் ஆகணும்ன்றத சொல்லணும் இல்லையா? யூஸ்வலா நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. எல்லாமே ஆப்ஷன்ஸை போய் செலக்ட் பண்ணி வந்துட்டீங்க விபிசி கன்சோல்ல. சோ ஸ்கிரிப்ட்ல நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். எந்த விபிசியோ அந்த விபிசியோட ஐடி. எந்த விபிசின்னு எப்படி சொல்லலாம்னா இங்க நீங்க கொடுத்துருக்கிறத வச்சுதான் சொல்ல போறீங்க. AWS விபிசி உங்க ரிசோர்ஸோட பேரு. அடுத்தது மெயின்ன்றது கால் பேக் நேம். இந்த கால்பேக் நேமோட எந்த ரிசோர்ஸ் இருக்கோ, அதாவது நீங்க கேட்ட விபிசில நிறைய கால்பேக்ஸ் நேமோட நீங்க கிரியேட் பண்ணிருக்கலாம். அதுல மெயின்ன்ற விபிசியோட போய் கனெக்ட் பண்ணுன்னு டெராஃபார்ம் கிட்ட சொல்றேன். சோ இந்த கால்பேக் நேமை யூஸ் பண்ணி தான் ஒரு ரிசோர்ஸ் இன்னொரு ரிசோர்ஸ் கூட நீங்க அட்டாச் பண்ணுவீங்க டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும். டேக்ன்றது அது கன்சோல்ல கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேரு. அவ்வளவுதான். சோ கால்பேக் நேம் என்ன வேணா இருக்கலாம். நான் இது சப்நெட் நமக்கு தெரியறதுக்காக பப்ளிக் சப்நெட்னு சும்மா ஒரு பேரு கொடுக்குறேன். பப்ளிக் சப்நெட். இங்கேயுமே டேக்லயுமே பப்ளிக் சப்நெட்னு கொடுத்துருங்க. இந்த பேர்ல தான் எனக்கு கன்சோல்ல கிரியேட் ஆக போகுது. பப்ளிக் சப்நெட். இப்போ இது வந்து பப்ளிக்கா நான் கிரியேட் பண்றதுதான். நான் ஃபுல் விபிசி பண்ண போறது இல்ல. எப்படி விபிசி கிரியேட் பண்ணுன்றத ஸ்டார்ட் பண்ணி காட்ட போறேன். உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் தர போறேன். நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். விபிசி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐடியாவும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க பண்ணாதான் நீங்க கத்துப்பீங்க. சோ டெராஃபார்ம் apply auto approve. ஒண்ணு கிரியேட் ஆகும். இப்படி ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். மொத்தமா தான் கொடுத்து ரன் பண்ணுவோம். பட் நம்மளுக்கு காட்டுறதுக்காக தான் ஒண்ணு கொடுக்கறது. சோ ஹோல் ஸ்கிரிப்ட் நீங்க பார்க்கணும்னா இதுதான் ஹோல் ஸ்கிரிப்ட். இது டெராஃபார்ம் அலைன்மென்ட் மாறக்கூடாது. இதுக்குமே ஸ்பேஸ் இன்டென்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்.
இதுதான் அந்த ஹோல் ஸ்கிரிப்ட். ஒரு விபிசி கம்ப்ளீட் கிரியேஷன். நீங்க என்ன கிளாஸ்ல பண்ணீங்க? ஒரு விபிசி, 2 சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள், 2 ரவுட் டேபிள், ஒரு நேட் கேட்வே, 2 செக்யூரிட்டி குரூப், அது எல்லாத்துலயும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்க. அது ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஓகேவா? இது நான் தரதா இல்ல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களாவே ஸ்கிரிப்ட்ஸ் எடுங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி பாக்குறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் தரேன். இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட எத்தனை பேர் வாங்குறீங்கன்னு நான் முதல்ல பாக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ட்ரை பண்றேன்னு தலைய ஆட்டுறீங்க. ஆனா யாரும் கம்ப்ளீட் பண்ணி வர்றது கிடையாது. டாஸ்க் பண்ணதான் உங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கும். திரும்பவும் சொல்றேன். லிசன் பண்றீங்க. ஓகே புரியுது. ட்ரை பண்ணா கண்டிப்பா நீங்க மறந்துடுவீங்க. அதை நான் ஷூரா சொல்வேன். சோ அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட இந்த ரெஃபரன்ஸ் ஸ்கிரிப்ட வாங்கிக்கோங்க. So public subnet created VPC ல. So public subnet. அது எந்த VPC ல கிரியேட் ஆயிருக்கு? 00FF அப்படின்ற VPC ல கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து நான் பப்ளிக்காக கிரியேட் பண்ணேன். ஆனா இது எப்படிதான் இருக்கு? பிரைவேட். இதுக்கு எந்த ஒரு ஆக்சஸுமே கிடையாது. இது விபிசிக்குள்ள கிரியேட் ஆன ஒரு பிரைவேட்டான நெட்வொர்க். அதை யாருமே இப்ப ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இன்டர்நெட் கேட்வே. அதான் சொன்னேன் இல்லையா? ஒரு பிரைவேட்டா பப்ளிக்கா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டர்நெட் கேட்வே கொடுக்கணும். நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு சப்நெட்டும் கிரியேட் பண்ணிடுவோம். இன்னொரு சப்நெட் எப்படி கிரியேட் பண்றது? ஆன்லைன் இருக்கீங்களா? புரியுதா? இன்னொரு சப்நெட் எப்படி கிரியேட் பண்றது? சோ அதே மாதிரி அதே ரிசோர்ஸ் சப்நெட் தான் கிரியேட் பண்ண போறோம். பட் அதுக்கு கால் பேக் நேம் நான் வேற தானே கொடுக்கணும். ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் நீங்க யூனிக்கா காட்டுறதுக்கு அந்த கால் பேக் நேம் தான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுக்கும் நான் பப்ளிக் சப்நெட்னு பேர் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரைவேட் சப்நெட்ல நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் கிட்ட போய் சப்நெட் AWS சப்நெட் பப்ளிக் சப்நெட்னு கொடுத்தீங்கன்னா இதை கால் பண்ணுமா இதை கால் பண்ணுமா. அதனால ரிசோர்ஸ் ஒரே ரிசோர்ஸா இருந்தா 2 டிஃபரெண்ட் நேம் கொடுக்கணும். இப்ப இந்த 2 பேருக்கும் ஒரே பேர் கொடுத்துக்கலாம். ஏன்னா AWS VPC ல மெயின், இது AWS சப்நெட்ல மெயின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஒரே ரிசோர்ஸ் 2 டிஃபரெண்ட் நேம்ஸ். அதுல கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா எரர் அடிக்கும். ஸோ பிரைவேட் சப்நெட் கால் பேக் நேம் CID அரேஞ்ச் மாத்தணும். ஸோ பிரைவேட் சப்நெட் CID அரேஞ்ச் 1.0க்கு பதிலா 2.0. இப்ப எடுத்து போட்ட ஸ்கிரிப்டுமே வந்து நான் வச்சிருந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுக்கல. எப்படி எடுக்கணுமோ அபிஷியல் பேஜ்ல இருந்தா எடுத்து காமிச்சேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Terraform apply approve. So create. ஒரே நேம்ல கொடுத்திருந்தீங்கன்னா அது கிரியேட்டே ஆயிருக்காது, எரர் தான் அடிச்சிருக்கும். ஸோ பப்ளிக் சப்நெட் பிரைவேட் சப்நெட் கொடுத்துருக்க ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே 00FF VPC ல தான் பப்ளிக் அண்ட் பிரைவேட்னு கிரியேட் ஆயிருக்காங்க. ஆனா ரெண்டுமே பிரைவேட்டா தான் இருக்கு. இப்ப பப்ளிக்கா நான் மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கேட்வேவை நான் அட்டாச் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி அதை நம்ம நெட்வொர்க்குக்கு கிரியேட் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணீங்க இல்லையா? கன்சோல்ல போய் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ vi resource.ef. அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? நான் இந்த ஹோல் ஃபைல தான் ரன் பண்ணேன். ஆனா இது மட்டும் தான் எனக்கு கிரியேட் ஆச்சு. இதுங்க ரெண்டும் கிரியேட் ஆகல. இன்னொரு டைம் எனக்கு ஏன் கிரியேட் ஆகல? ஸ்டேட் ஃபைல். ஸ்டேட் ஃபைல்ல ஆல்ரெடி இருக்குன்றதுனால எனக்கு கிரியேட் ஆகல. இது மட்டும் தான் எக்ஸெப்ஷனல். ஓகே. சோ இன்டர்நெட் கேட்வே இன்டர்நெட் கேட்வேக்கான ஸ்கிரிப்ட். ஸோ இங்க இருக்கு. ரிசோர்ஸ் பிளாக் ஸ்டார்ட்ஸ் வித் ரிசோர்ஸ் AWS இன்டர்நெட் கேட்வே, அதுக்குன்னு ஒரு கால் பேக் நேம். இந்த கேட்வேவை நம்ம யாருக்காக கிரியேட் பண்றோம்? AWS VPC, அந்த கால் பேக் நேம் அண்ட் அதனுடைய ஐடி.
சோ இதுக்கு வந்து நேம் சேஞ்சஸ் பண்ணா விபிசி கேட்வேக்கு வந்து பேர் மாத்திரலாம். இன்டர்நெட் அப்ளை ஆட்டோ ஒர்க். சோ அதுவும் கிரியேட்டட். இன்டர்நெட் கேட்வே. இப்போ இந்த இன்டர்நெட் கேட்வேவை நம்ம யாருக்கு அட்டாச் பண்ணணும்? பப்ளிக் அட்டாச் பண்ணணும். நான் இன்னும் அட்டாச்சுக்கெல்லாம் போகல. ஃபர்ஸ்ட் அட்டாச்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுன்றது நான் சொல்றேன். உங்க நெட்வொர்க்குக்கு என்ன தேவையோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் முதல்ல கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எது கூட எதை அசோசியேட் பண்ணணுமோ அசோசியேஷனுக்குன்னு தனி ஸ்கிரிப்ட் இருக்கு. அதை நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் அடுத்து கிரியேட் பண்ண போறது ரவுட் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். ரவுட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு. ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரவுட் டேபிளையும் சப்நெட்டையும் அசோசியேட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அசோசியேஷன். சோ அது எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ரவுட் டேபிள் கிரியேட் பண்றேன். ரவுட் டேபிள் எந்த இடத்துல வரும் ஞாபகம் இருக்கா? ரவுட் டேபிள் இங்க வரும். உங்க ரவுட் டேபிள் இன்டர்நெட் கேட்வே கூட அட்டாச் பண்ணிருப்பீங்க, சப்நெட் கூடயும் அட்டாச் பண்ணிருப்பீங்க. நான் இப்ப பண்ண போறது இந்த ரவுட் டேபிள கிரியேட் பண்ணி இன்டர்நெட் கேட்வே கூட அட்டாச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இந்த ரவுட் டேபிளையும் சப்நெட்டையும் அசோசியேட் பண்றதுக்கு தான் அந்த அசோசியேஷன் ஸ்கிரிப்ட் காமிச்சேன் இல்லையா, அது. சோ copy pi results.pf so results route table route டேபிளுக்கு ஒரு பேரு கால் பேக் நேம். நீங்க எந்த கால் பேக் நேம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். சோ அதனால நான் வந்து பப்ளிக் ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுல என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? எந்த விபிசியோ அந்த விபிசியோட பேர் கொடுக்கணும். சோ மெயின் டாட் ஐடின்ற கால் பேக் நேம். அடுத்து இது என்ன சிஐடி அரேஞ்ச்? விபிசி கிரியேஷன் ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணப்போ ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணீங்க. ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி ரவுட்னு ஒரு ஆப்ஷன் நீங்க எடிட் பண்ணீங்க. என்ன ஆப்ஷன் அது? யார ரவுட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க எடிட் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும். சோ இந்த ரவுட் டேபிள் வழியா யாரெல்லாம் போகலாம் அது சும்மா ரேஞ்ச் கொடுத்துருக்கான். நான் இப்படி கொடுக்க போறது இல்ல. நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க? 0.0.0.0/0ன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்படின்னா யார் வேணாலும் அந்த ரவுட் டேபிள் வழியா போகலாம் அப்படின்றத நம்ம கொடுக்க வேண்டியது. சோ இந்த ஸ்கிரிப்ட் நீங்க எழுதணும்னா அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீங்க பிராக்டிகலா பண்ணி பாருங்க. இன்னைக்கு போயிட்டு பிராக்டிகலா விபிசி கிரியேட் பண்ணுங்க. அதே ஸ்டெப்ஸ் நீங்க ஸ்கிரிப்டாவும் பேரலா பண்ணீங்கன்னா அது தெரிஞ்சிடும். விபிசி கிரியேட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தெரிஞ்சிருன்றதுனால தான் நான் விபிசி எடுத்தேன். இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் அதெல்லாமே ஓகே. விபிசிக்குள்ள தான் மொத்தமா எடுக்குது எல்லாமே. நீங்க டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும் விபிசிக்குள்ள தான் வந்தாகணும். ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்றதா இருந்தாலும் விபிசிக்குள்ள தான் வந்தாகணும். சோ எல்லாமே விபிசிக்குள்ள தான் இருக்குன்றதுனால நெட்வொர்க் கிரியேஷனே நான் காமிக்கிறேன். ஓகே டன். அடுத்து இப்ப இவங்க எல்லாம் எந்த கேட்வேல இருந்து வர போறாங்க? இன்டர்நெட் கேட்வே. சோ கேட்வே ஐடி நீங்க எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? AWS இன்டர்நெட் கேட்வே டாட் என்ன கொடுக்கணும்? PWன்ற கால் பேக் நேம். ஓகே சோ கொடுத்தனா
காமிக்குது. சோ உங்க ஸ்கிரிப்ட்ல ஏதாவது எரர் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும்னா Terraform validateன்ற கமாண்டை கொடுத்து செக் பண்ணலாம். நான் validate ஒன்னு சொன்னேன் இல்லையா? Terraform validate கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்கிரிப்ட்ல எந்த லைன்ல எரர் இருக்குன்றத காமிக்கும். இப்போ இங்க என்ன எரர்னா நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட்ல கடைசியா கர்லி பிராக்கெட் போடல. ஓகே, சோ இங்க பாருங்க. இந்த இடத்துல போடல. ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் அது கவர் ஆகாதனால இது ஒரு பிளாக். இது ஒரு தனி பிளாக், இது ஒரு தனி பிளாக், ரிசோர்ஸ் பிளாக்னு சொன்னாலே தனித்தனி பிளாக்ஸா தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கு அந்த கர்லி பிராக்கெட் மிஸ் ஆகுதுன்றது தான் அந்த இடத்துல எரர் காமிச்சு. சோ அகைன் Terraform apply. So subnet route table created. இப்ப யாருமே யார் கூடயுமே அட்டாச் ஆகல. எல்லாமே எங்க தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ரிசோர்ஸையும் நான் VPC குள்ள தான் போட்டுட்டு இருக்கேன். VPC குள்ள யார் எதுக்குள்ள கனெக்ட் ஆகணும்ன்றதை நம்ம எங்கேயுமே அசோசியேட் பண்ணல. அதுதான் அடுத்த ஸ்டெப்ஸ்ல நீங்க பாப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் பார்ட்டை முடிச்சிருங்க. அதாவது இது பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்க வேண்டிய பார்ட் எல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிரைவேட்க்கு போங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு கன்டினியூ பண்ணணும். இப்போ நான் மொத்தம் எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்? VPC, 2 சப்நெட், ஒரு இன்டர்நெட் கேட்வே, ஒரு ரவுட் டேபிள் பப்ளிக்காக கிரியேட் பண்ணதுதான். சப்நெட் மட்டும் சும்மா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக பிரைவேட்டோட கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க வேணும்ன்ற NAT கேட்வேவும் கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நான் காமிக்கிறேன் ஒரு டைம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த பிளாக் இதை விட்டுருங்க. நான் இதுல இருந்து தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். இந்த வெர்ஷன்ஸ் சொல்றப்பதான் இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்க வெர்ஷன் எல்லாம் போட்டு இப்போதைக்கு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சோ ப்ரொவைடர் பிளாக் எந்த ப்ரொவைடர் எங்க ஆட்டோமேட் பண்ணணும், அடுத்து என்ன ரிசோர்ஸ் ஆட்டோமேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் VPC, அடுத்து சப்நெட், அடுத்து பிரைவேட் சப்நெட், அடுத்து இன்டர்நெட் கேட்வே, அடுத்து ரவுட் டேபிள், அதுவும் பப்ளிக் ரவுட் டேபிள், அது எங்க கிரியேட் ஆகணும், யார் யார் அலோ பண்ணணும், அது எந்த கேட்வேவோட கனெக்ட் ஆகணும், அடுத்து பிரைவேட் ரவுட் டேபிள். லைக் இது வந்து அசோசியேஷன், பப்ளிக் ரவுட் டேபிள் அசோசியேஷன் வித் சப்நெட். சோ எந்த சப்நெட் கூட அட்டாச் ஆகணும், AWS சப்நெட், பப்ளிக் சப்நெட் அப்படின்ற கால் பேக் நேம் கொடுத்து அசோசியேட் பண்ணியாச்சு. சோ இது டன். அடுத்து என்ன எலாஸ்டிக் ஐபி கிரியேஷனுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். EIP அப்படின்றது எலாஸ்டிக் ஐபி. இது யாருக்காக அப்படின்னா NATக்காக. நீங்க NAT கேட்வே கிரியேட் பண்ணும்போது ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு தேவையான ஒரு EIP தான் ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணியாச்சு. அதை அசோசியேட்டும் பண்ணியாச்சு. இந்த NAT கேட்வே எடுத்துட்டு போய் உங்க பிரைவேட் சப்நெட்டோடையும் பப்ளிக் சப்நெட்டோடையும் நீங்க அட்டாச் பண்ணிப்பீங்க. அடுத்து அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி குரூப், பப்ளிக் செக்யூரிட்டி குரூப், பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் ரெண்டு கிரியேட் பண்ணுவோம். சோ பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்ல என்ன இன்பவுண்ட் ரூல் இருக்கணும், அவுட்பவுண்ட் ரூல் இருக்கணும். பிரைவேட் செக்யூரிட்டி குரூப்ல என்ன இன்பவுண்ட் ரூல் இருக்கணும், அதாவது இன்கிரஸ் egress அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ரெண்டு சப்நெட்ஸ்லயுமே ஒரு இன்ஸ்டன்ஸ், AWS இன்ஸ்டன்ஸ். இது நீங்க ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே, சோ எல்லாமே எடிட் பண்ணி பண்ணதுனால அப்ப ஈஸியா இருந்துச்சு. இது ஸ்கிரிப்டா டேர்ம்ஸ்ல கொடுக்குறப்பதான் இன்னும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இத கம்ப்ளீட் பண்றதையும் நீங்க முடிச்சிருங்க. ஓகே, எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கேன்? ஏன் நான் தைரியமா டாஸ்க் கொடுக்குறேன்னா இது எல்லாமே தெரிஞ்சதுனாலதான் நான் டாஸ்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களை எடுத்து ரன் பண்ணதான் போறீங்க. எது வேணும் எது வேணான்றதை மட்டும்தான் இக்னோர் பண்ண போறீங்க. ஈஸியா முடிச்சு எனக்கு சப்மிட் பண்ணலாம். எனக்கு கண்டிப்பா இதனுடைய ஃபைல்ஸ் வந்து எனக்கு நீங்க சப்மிட் பண்ணி தான் ஆகும். ஓகே, அப்பதான் எனக்கு ஃபர்தர் கிளாஸஸ் நான் போடுவேன். டன். சோ எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கேன் வந்துட்டீங்களா? ஏகப்பட்ட டாஸ்க் கொடுத்துருக்கேன். என் டாஸ்க் S3 பக்கெட் கிரியேஷன் டாஸ்க் கொடுத்துருக்கேன். அடுத்து லோட் பேலன்சர், அந்த ஆட்டோ ஸ்கேலிங் மினிமம் 4 நோடு வச்சு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை ரன் பண்ணா உங்களுக்கு
இன்ஸ்டன்சஸ் வரணும், மினிமம் 4 நோடு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அடுத்து இந்த விபிசி கிரியேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து வேற ஏதாவது கொடுத்தணும்? ஸ்டேட் ஃபைல், ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை பார்க்க சொன்னேன். இப்போ ஆன்சிபிளுக்கும் டெராஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் கொடுத்துருக்கேன். ஞாபகம் வந்தா நான் பாஸ் பண்றேன் குரூப்ல. ஆனா இந்த ஃபைல் நான் கொடுக்க மாட்டேன், திரும்பவும் சொல்றேன். இந்த ஃபைல் இப்போதைக்கு நான் கொடுக்க மாட்டேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும். இதுக்கு கிராஸ் செக் பண்றதுக்கு தான் வாங்கணும். என்ன ஃபைல்னா விபிசி மாதிரியா? இல்ல, கிளாஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃபைல் வச்சிருக்கிறது. மத்தபடி வேற எந்த ஃபைலும் இல்ல. மத்தபடி இருக்கிறது வந்து இந்த அட்வான்ஸ்டு டெராஃபார்ம்ல நாங்க எடுக்கிறதுக்கான ஃபைல்ஸ் தான் இருக்கு. டன். சோ டெராஃபார்ம் சீட் ஷீட் அப்படின்னா என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், எப்பப்ப யூஸ் பண்ணுவோம்ன்றது இங்க இருக்கு. இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன், என்னென்ன கமெண்ட்ஸ் வேணும்ன்றது. அடுத்து டெராஃபார்ம் இந்த நோட்ஸ் ஷேர் பண்ணா மொத்தமா வந்துடும். ஸோ நான் பார்த்து ஷேர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு டாக்குமெண்ட் மட்டும் நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரிப்ட் நான் லேட்டர் ஷேர் பண்றேன். நீங்க கேட்கறவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுவேன். தென் ஆன்லைன் இருக்கீங்களா? எஸ் மேம். இருக்கீங்களா?